ஹலோ 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 எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு லிவர்பூல் வர்சஸ் பிஎஸ்ஜி செகண்ட் லெக் 2-0 ட்ரெயிலிங் அக்ரிகேட்ல வெல்கம் டு காப் கருத்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் செகண்ட் லெக். ஆல்ரெடி கமெண்ட்ஸ்ல எல்லாம் பலமா இருக்கு. லெஃப்ட் ஃபுட்பாலர் பாலர், லெட்ஸ் கோ ஷோ தம் த பிரீமியர் லீக் குவாலிட்டி. அப்பா டாரன் வணக்கம். டீம் பார்த்தா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. எல்லாம் எல்லாம் பகவான் செயல். சாலா பெஞ்ச். ஆமா, சாலா பெஞ்ச். லைன் அப்ப பார்த்தேன் நான் வரதுக்கு முன்னாடி. ஹலோ 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 எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லைன் அப் வந்து ஒரே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். மமடாஷ்விலி, ஃப்ரிம்பாங், கொனாட்டே, வேண்டை, கர்கேஸ், கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், சொபோஸ்லை, வேர்ட்ஸ், ஈசாக், எக்கிடிகே. ஈசாக் ஆடுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு 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 டெஸ்பரேட். அதான் எங்க இப்ப இன்னைக்கு புது உருட்டு பை ஸ்லாட் பாப்போம். இது இல்ல, இது பாப்போம். தலைக்கு தில்ல பாத்தியா லைவ்? ஆமா. இல்ல, ஆனா கௌதம் இல்ல கௌதம் வந்து எனக்கு மெசேஜ் அமைச்சிருக்காரு. என்னது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் மிஸ் பண்ணா பண்ணுவேன் ப்ரோ, ஒர்க்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு. பாக்குறதுக்கு பயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கோரை பார்த்துட்டு வருவாரு, லீடிங்ல இருந்தா வருவாரு பாருங்க. இல்ல, அதான் கௌதம் வந்து இஸ் டிலேட் கமிங் பேக். வேலையில இருந்து திரும்ப வரதுக்கு அவருக்கு 1000 பிசினஸ் இருக்குங்க. நமக்கெல்லாம் நம்மள மாதிரி ஒரு சின்ன பசங்களா அவர்லாம்? அவருக்கு 1000 பிசினஸ் இருக்கு. வருவாரு டெஃபினட்டா. செகண்ட் ஹாஃப்க்கு வரேன் இருக்காரு. முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோபோஸ்ல இன்டர்வியூ அதெல்லாம் பாக்கலையா? ஸ்லாட்டோட பையன் கேக்போட பிரதர் கௌதம் எங்க வருவார். இது ரொம்ப முக்கியம். சேஷ் ப்ளீஸ் ஃபைண்ட் அ ப்ராப்பர் ஸ்ட்ரீம் ஃபார் திஸ் மேட்ச். இந்த மேட்ச் இங்க யூகேல அமேசான் பிரைம்ல ஓடுது. ஸோ ஆல்மோஸ்ட் லைவ். ஐ திங்க் ஒரு 30 செகண்ட் டிலேவோ தான் லைவுக்கும் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் ப்ராப்பர் ஸ்ட்ரீம் இருக்கு இன்னைக்கு. வெல்கம் டு ஹெல் ஃபார் பிஎஸ்சி. பார்ப்போம். யாரோ கூட போட்டிருந்தாரு, அந்த மேன் சிட்டி ஃபேன் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுவார். அவர் போட்டிருந்தார், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கீங்க போல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு இது இப்போ எப்படி இருந்தாலும் இது தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. ஜெயிச்சா லேக் ஆகுதா? லேக் ஆகுதான்னு சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸ்ல யாரோ. அது சேஷ் ப்ரோ லேக் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. லேக் ஆகுதான்னு சொல்லுங்கப்பா. ஏன்னா அது ஸ்ட்ரீம்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸ்ட்ரீம்ல லேக் இருக்கா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. லேக் என்னவோ லேக் ஆகுதுங்கிறாங்க. அதாவது ஒரு மேட்சுக்கு ஸ்ட்ரீமே சரியா வராது. இதுல ஸ்ட்ரீம் நல்லா இருக்குன்னு இது வந்து எனக்கு லேக்னு வருது. என்னத்த சொல்றதுன்னா, இப்போ ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்கப்பா. இதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் பண்ணிடலாம் கிக் ஆஃப்க்கு முன்னாடி. இப்போ லேக் ஆகுதா இல்லையா? இப்போ பரவாயில்லையா? ஓகே, நோ லேக்னு ஒரு 2-3 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஓகே, வெரி குட். கௌதம் ப்ரோ கரெக்ட். அவர் ட்விட்டர் ஓனரோட வேலை பார்க்குறாரு. ஆமா, இன்னைக்கு ஸ்லாட் இல்ல, அதாவது ஸ்லாட் பத்தி எவனும் கண்ணா பின்னான்னு ட்விட்டர்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கௌதம். ஸ்லைட்டா இருக்கு, அது என்னன்னு தெரியலங்க. அது என் சைட்ல இருந்து எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க எனக்கு ஸ்ட்ரீம் எல்லாமும் நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால தெரியல. சொபோஸ்லை, ஐம் ரெடி டு டை ஆன் த பிச். ஜெய்போமா சேஷ்? எனக்கெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லை ப்ரோ. நீங்க சொல்லுங்க, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்கப்பா. எல்லாரும் இங்க யூல் நவர் வாக்குல எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேடியம்ல. உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் நான் ப்ரிவியூல என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லை. 1-1 டிரா சொன்னேன்னு நினைக்கிறேன் நான் இந்த லெக். இல்ல 2-1 வின்னு சொன்னேன். இல்ல, நான் வின்னு சொல்லியிருக்க மாட்டேன். 1-1 டிரான்னு தான் சொன்னேன். ஐ திங்க் ஸோ. நான் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் கோச் இல்லை. பட் ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் லீக்ஸ்ல நான் இல்லை. பட் அமைச்சர் இல்ல, லைக் அதே அந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் பிரமிட்ல நான் ஒரு லெவல் பிரீமியர் லீக்ல இருந்து ஒரு 11 டிவிஷன் கீழே அதுல ஒரு யூனிவர்சிட்டி டீம் இருக்கு. அதுதான் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வருஷம் அசிஸ்டன்ட் கோச். போன வருஷம் தான் மெயின் கோச்சா இருந்தேன். இந்த வருஷம் அசிஸ்டன்ட் கோச் அண்ட் கோல் கீப்பிங் கோச். எங்கப்பா கௌதம் ப்ரோட்ட சொல்லி ட்ரம்ப்பை வார ஸ்டாப் பண்ண சொல்லுங்களா? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இல்லன்னா வின்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது கரெக்ட். லிவர்பூல் 10 பிஎஸ்ஜி நில்லா. பவித்ரன் எந்த உலகத்துல இருக்காருன்னு தெரியலையே. 6-2 லிவர்பூல் அப்படின்னு எம்சிஎஃப்சி ஃபேன் எடிட் சொல்லியிருக்காரு. அதுல அந்த 6 லிவர்பூல்கா 2 லிவர்பூல்கா?
பட் இல்லை, இட்ஸ் நாட் மை ஃபுல் டைம் ஜாப். நான் என்னோட ஃபுல் டைம் ஜாப் வந்து நான் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு. பட் அதெல்லாம் அதெல்லாம் விட்டுரும். கோச் வந்து நான் சைடு ப்ரொஃபஷன் மாதிரி, சைடு. ஸோ கோச்சிங் லைசன்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது அடுத்த மே மாதம் என்னோட சி லைசன்ஸ், ஸோ யூஎஃப்ஆ சி லைசன்ஸ் லெவல் 2 அது முடிக்க போறேன் மே மாசத்துல. எனவே அதெல்லாம் என்ன பத்தி விட்டுருங்க. இன்னைக்கு லிவர்பூல் கேம், அதை சொல்லுங்க. டு யூ திங்க் டிராப்பிங் சாலா இஸ் த ரைட் டெசிஷன்? ஐ திங்க் சோங்க. ஐ திங்க் ஈசாக், எகிட்டிகே, வேர்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்வர்ட் லைன். நம்ம 3 ஃபார்வர்ட்ஸ் ஆட மாட்டோம். இந்த லைனப்பை பார்த்தா நம்ம அந்த 4-2-2-2ன்னு ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் அப்படிதான் ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர் இல்ல 4 அண்ட் அந்த மிட்ஃபீல்ட் டைமண்ட் மாதிரி. ஸோ வேர்ட்ஸ் வந்து அந்த 10, சோபோஸ்லை மெக்காலிஸ்டர் 8, கிராவன்பர்ச் 6ல ஆடுற மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் இஸ், இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. டிபெண்டிங் ஆன் வேர்ட்ஸுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாருங்கிறத பொறுத்து, நம்ம பிரஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஐ திங்க் தட் வில் பி அவர் லைனப். பெட்டர் வாட்ச் பார்சலோனா மேட்ச். நீங்க பாருங்க, யார் வேண்டாம்னா ஒரே ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறேன். சொன்ன மாதிரி இந்த சீசன் டார்கெட் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த சீசன் எண்டுக்குள்ள நாங்க சொல்லியிருக்கோம். 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தா நாங்க ஒரு லைவ் ஷோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிவ்யூ வீடியோக்கு. ஸோ தட் நீங்க அப்பப்போவே கொஸ்டின் கேட்கலாம் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல. ஹூ வில் கோ த்ரூ, பார்சா ஒரு அத்லெட்டிகோ? அது வேற நடக்குது இல்ல. ஐ திங்க் அத்லெட்டிகோங்க. ஐ திங்க் அத்லெட்டிகோ அட் ஹோம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு பீட். ஆனா பார்சா சொல்ல முடியாது. பார்சாலாம் ஒரே மேட்ச்ல 5 கோல் போடுற டீம் அது. ஸோ சொல்ல முடியாது. வில் ஸ்லாட் சேவ் ஹிஸ் ஜாப்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் வாட் எவர் ஹேப்பன்ஸ், அன்லெஸ் இந்த சீசன் எப்படியோ ஒரு மிரக்கிள்ல போய் பிஎஸ்சிங்கிற சாம்பியன்ஸ் லீக் போய் ஜெயிச்சோம் நாள் வழிய, ஐ டோன்ட் திங்க் we will win. I don't think Slot will be in the job. What do you think of the PSG lineup? ஆமா, அது பார்க்கவே இல்லை, நான் மறந்தே போயிட்டேன். சாஃபனோவ், ஹக்கீமி, மார்க்கினியோஸ், பாச்சோ, மெண்டஸ், ஜைர் எமரி, விட்டினியா, நெவெஸ், டூவே, டெம்பெலே, குவாரட்ஸ்கில. சேம் லைனப். ஐ திங்க் அதாங்க. ஐ திங்க் இதே லைனப் தானே வின் பண்ணுச்சு. ஸோ என்னத்துக்கு மாற்றணும்? போறதுக்கு நடு வீக்ல அவங்களுக்கு லீக் ஃபிக்ஸ்டர் வேற இல்லை, ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதான். ஸோ அதனால ஐம் நாட் சர்ப்ரைஸ். ஐ எம் ஷாக்ட் வித் ஈசாக் ஸ்டார்டிங். கரெக்ட், ஐ எம் ஷாக்ட் வித் ஈசாக் ஸ்டார்டிங். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஈசாக் டு ஸ்டார்ட். அதுவும் ஐ மீன் ஐ கெட் இட். ஏன்னா வந்து இந்த கேம் தான் இருக்கு சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ மைட் அஸ் வெல் இல்ல. ஈசாக் ஃபிட்டா இருந்தா மைட் அஸ் வெல் த்ரோ ஹிம் இன்ல. பார்ப்போம். 60 நிமிஷத்துக்கு ஆடுவான், அப்புறம் பார்ப்போம் 70 நிமிஷம், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. டாக்டிக்ஸ் இப்பதான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐதர் வில் பிளே ஒரு மிட்ஃபீல்ட் டைமண்ட், இல்ல அந்த 4-2-2-2ன்னு. ஸோ அந்த மாதிரி. பட் பேசிக்கா மிடில் க்ரௌட் பண்ற மாதிரி. கௌதம் வருவாரு. கௌதம் வந்து டிராபிக்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வரும்போது டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டக் அங்க கொஞ்சம். ஸோ அங்க வந்து இஸ் ஆன் இஸ் வே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கஷ்டம், இன்னும் 45 மினிட்ஸ் போல ஆகும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பார்ப்போம். பிரிம்பாங் கிராஸஸ் அட்டாக் பண்றது, அதான் வி நீட். அந்த எகிட்டிகே, ஈசாக் 2 பேரும் வி நீட். இப்பதான் எனக்கு லைன் அப் எல்லாம் வெளியில வராங்க. ஸோ எல்லாரும் அந்த யுஎஃபா ஆந்தம்க்கு முன்னாடி எல்லாரும் வெளியில வராங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி. ரிப்போர்ட் ஸ்டேட்டிங் தட் எஃப்எஸ்சி வில் ப்ரிஃபர் ஸ்லாட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். ஐ டோன்ட் திங்க் ஸோங்க. லைக் ஐ திங்க் அவங்க வந்து பப்ளிக்கா சொல்றது வந்து எதுக்குன்னா, இப்போ போய் மேனேஜரை பேக் பண்ணாம இருக்க முடியாது அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் த சீசன். இன்னும் டாப் 5 கன்ஃபார்ம் ஆகல, சாம்பியன்ஸ் லீக் வேற இருக்கு இன்னும். ஸோ அதனால வந்து வி டோன்ட். ஜோன்ஸ் ஓவர் ரயன். ஜோன்ஸ் இல்லையா, கிராவன்பர்ச் தான் ஆடினா. ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் ஜோன்ஸுங்க. பட் ஐ திங்க் ஆமா, அவனுக்கு ஏதாச்சும் இன்ஜரியா இல்ல பெஞ்சில் இருக்காங்க. அதான் கர்டிஸ் ஜோன்ஸ். தாட்ஸ் ஆன் பிஎஸ்சி லைனப் இப்பதான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் இட்ஸ் சேம் லைனப் தட் தே பிளேட் அகேன்ஸ்ட் அஸ். ஜெயிச்ச ஒரு லைனப் அது என்னத்துக்கு மாத்த போறாங்க? அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரெஷ் வேற, லீக் ஃபிக்சர் வேலை இல்ல அவங்களுக்கு. பிளே லைக் மெட்ரிட், சிட் பேக் அண்ட் கவுண்டர் வித் ஈசா. ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஒர்க்குங்க. ஏன்னா வி ஆர் டவுன். வி நீட் சிட் பேக் அண்ட் கவுண்டர் வந்து நம்ம லீட்ல இருந்தோம்னா இட் வுட் ஹவ் ஒர்க்ட். ஏன்னா they have to chase the game. இப்போ நம்ம வந்து we have to chase the game. ஸோ அதனால வந்து it will be tough. சிட் பேக் அண்ட் கவுண்டர்லாம் அது பிஎஸ்சி அந்த மாதிரி ஆட மாட்டாங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க இன் இங்கிலாந்து? நான் நார்விச்ல இருக்கேன் ப்ரோ. ஸோ நார்விச் சிட்டி எஃப்சி, லூயிஸ் சுவாரஸோட ஃபேவரட் கிளப். அந்த சிட்டியில தான் நான் இருக்கேன். ஒப்பீனியன் அபவுட் கிளாப் டு ரியல் மெட்ரிட், அது எங்கேருந்து வந்தது? டுடே ஆல்சோ 5 at the back இல்ல 5 at the backலாம் இல்ல, சாதாரண 4 at the back தான். இங்க
பிபிசி ஆப்ல வந்து 4-2-2-2ன்னு காமிச்சிருக்காங்க. இதுல வந்து இப்ப சாம்பியன்ஸ் லீக் அமேசான் பிரைம்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு லைவா. ஸோ அதுல வந்து 4 மிட்ஃபீல்ட் டைமண்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதான் இது 2 தான் ஆப்ஷன்ஸா இருக்கும் நமக்கு. கௌதம் வருவாரு. அவர் வந்து ஆமா டபுள் ஸ்ட்ரைக்கர் ஃபார்மேஷன் தான் ஃபார் ஷூர். கௌதம் வருவாரு. அவர் வந்து டிராஃபிக்ல கொஞ்சம் டிலே ஆயிட்டாரு வரும்போது. ஸோ அதனால வந்து ஹி வில் பி பேக். டெஃபினட்டா செகண்ட் ஹாஃப்க்கு வரேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதான் நான் தான் சொல்றேன், நம்ம லீட் எடுத்தோம்னா வருவார். இல்லைன்னா பாருங்க ஹாஃப் டைம்ல எனக்கு ஒரு மெசேஜ் வரும், சாரிங்க இன்னும் டிலேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய தனியா அடி வாங்க விட்டுருவார். அதான் டைமண்ட் தான், இந்த டெலிகாஸ்ட்ல டைமண்ட் தான் போட்டிருக்காங்க. ஆனா சில பேர் வந்து இந்த நீங்க சொன்ன அந்த 4-2-2-2ன்னு அதுவும் இருக்கு. ஸோ இது 2 தான் பாசிபிலிட்டி பேசிக்கா. மிட்ஃபீல்ட்ல 4 பேர் இருப்பாங்கப்பா. எப்படி பார்த்தாலும் 4 பேர் மிட்ஃபீல்ட்ல இருப்பானுங்க. அதுதான் சொல்ல வந்தேன். கௌதமோட பிரைவேட் ஜெட் என்னாச்சு ப்ரோ? ஆமா, அது நானும் கேட்கலான் இருந்தேன். கரெக்ட். அவர் வந்த உடனே நீங்களே கேளுங்க. ஆமா, சுபாஷ்லா எல்லாருமே அது சொல்றாங்க, கோயிங் டு டை ஃபார் எல்எஃப்சி அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. நான் அந்த இன்டர்வியூ பார்க்கவே இல்லைண்ணா. ஸோ எல்லாரும் என்ன அப்டேட் பண்ணுங்கப்பா, ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஏதாச்சும் சொல்லியிருந்தானா அதை தவிர. அந்த மாதிரி கோயிங் டு டை ஃபார் எல்எஃப்சி. இஃப் லிவர்பூல் லூஸ் ஸ்லாட் சாக்கா? இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் அந்த டாப் 5 பிளேசஸ்க்கு இன்னும் கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் ஸோ சாக்கெல்லாம் வரும்னு. ஐ திங்க் ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர்லாம் இன்னைக்கு பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால பார்ப்போம். கிளாப் இஸ் இன் ரேடார் ஃபார் ரியல் மெட்ரிட் டு பிகம் த நெக்ஸ்ட் மேனேஜர். அதெல்லாம் கிளாப் அப்படியே போனாலும் ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்க் அவுட்டுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு என்னவோ அதெல்லாம் சரியா வரல. இன்னைக்கு என்ன டேட்டு? ஏப்ரல் 14. ஆமா இல்ல, ஹில்ஸ் ப்ரோ கரெக்ட். அதுக்கு இது சென்டர் சர்க்கிள்ல மோமெண்ட் ஆஃப் சைலன்ஸ்லாம் வைப்பாங்க. என் கூட படிக்கிற பிஹெச்டி, என்னோட இது கோ பிஹெச்டி அவ போயிருக்காங்க கேமுக்கு. வை சாலா டிராப் டுடே? எக்ஸ்பெக்டட் தாங்க. நாட் இன் ஃபார்ம். ஈசாக் எக்கிட்டிக்கு அதுவும் 2 ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடணும்னா இட் மேக் சென்ஸ் டு பிளே ஈசாக் அண்ட் எக்கிட்டிக்கு. அதுவும் விங்கர் இல்லாம 4 பேர் மிட்ஃபீல்ட் ஆடணும்னாக்க இட் மேக் சென்ஸ். ஐ டோன்ட் லைன் அப்போட ஐ டோன்ட் ஹேவ் அ பிக் ப்ராப்ளம். அப்படி ஒன்றும் சாலா ஒன்றும் பயங்கர ஃபார்ம்ல எல்லாம் இல்லை இது பண்றதுக்கு. ஆமா, ஹாப்பி தமிழ் நியூ இயர் எவ்ரி ஒன், அதுவும் இருக்கு. ஐ பிலீவ் ஆன்ஃபீல்ட் வில் டூ தட். ஆன்ஃபீல்ட் ஷுட் டூ தர் ஜாப். எப்போதுமே சாம்பியன்ஸ் லீக்னா டர்ன் அப் ஆவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கும் அதுதான் தட் வில் பி த கேஸ். பட் நீங்க சொன்ன மாதிரி மோர் இம்பார்ட்டன்ட்லி பிளேயர்ஸ் ஹேவ் டு டூ தர் ஜாப். ஆன்ஃபீல்டு பண்றாங்களோ இல்லையோ, வெதர் ஆர் நாட், பிளேயர்ஸால பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. தே ஹாவ் டு டூ த ஜாப் அண்ட் தே ஹாவ் டு டர்ன் அப் டுடே. வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா ஆட முடியாது பிஎஸ்சிக்கு அகேன்ஸ்டா. பிஎஸ்சியில் ஐ மீன் இட் டிபெண்ட்ஸுங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்க பிஎஸ்சி ஆடுறது பாத்தீங்கன்னா அவங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அந்த சென்ட்ரல் ஏரியாஸ் தாங்க. ஸோ அதனால ஈவன் அவங்களோட ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அவங்களோட சென்ட்ரல் ஏரியாஸ் தான். ஸோ ஐ மீன் நான் ஜென்ரலாவே ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் 4-4-2லாம், அந்த 4-4-2 வேரியேஷன்ஸ். பட் ஆனா பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வணக்கம் வணக்கம், வாங்க எல்லாரும் வாங்க. 5-1 லிவர்பூல், பயங்கரமான ப்ரெடிக்ஷன். விச் டீம் யூ சப்போர்ட் இன் ஐபிஎல்? நான் ஐபிஎல் பார்க்கறது இல்லை. நான் கிக் ஆஃப் ஆகும்போது சொல்றேன், அப்போலேருந்து மேட்சை கவனிப்போம். நான் ஐபிஎல் பார்க்குறேன், கிரிக்கெட் பார்ப்பேன். பட் ஆனால் ஐபிஎல் பார்க்கறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. பிஎஸ்சி கிக் ஆஃப் பண்ணிட்டாங்கப்பா, பயங்கரமான கிக் ஆஃப். அந்த போன்மத் மாதிரியே அந்த சைட்ல இன்னைக்கு அடிச்சு. பண்ணுங்கடா, ஐ பிரஸ் பண்ணுங்கடா. Loved your international break videos. Thank you, Steve Jerry 07. Thank you very much. Would love to see some videos if there are back-end roles like data analysts to analyze the game and share it to the team. Data analysts la irupanga. I mean, there will definitely be. Subash like pass padra. Super switchra. Keep it in. Ayya, poichra ball. சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் 4000. அது இன்னும் ரீச் பண்ணல. எண்ட் ஆஃப் த சீசன் அந்த லாஸ்ட் கேம் அதுக்கு முன்னாடி 4000 வந்துருச்சு அப்படின்னா ஃபைனல் எண்ட் ஆஃப் த சீசன் ரிவ்யூ வந்து நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமா பண்ணுவோம். இதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமா பண்ணுவோம். ஸோ அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. இன்னும் கௌதம் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, இன்னும்
27% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கௌதம் வருவாரு. இஸ் டிலேட் பை டிராஃபிக் ஒர்க்ல இருந்து வரும்போது. டேய் என்னடா பண்ற கர்கேஸு, கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ கேனத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஐயோ வந்துட்டாங்களே. ஐயோ நல்ல வேலை கிளியர் பண்ணிட்டான்டா. அப்பா எது அதுக்குள்ளயும் பார்சா கோலா? அடப்பாவி. சூப்பரா சூப்பர். அச்சே எவன்டா அது? கிராவன் பர்ச் வந்துட்டான், ஆரம்பிச்சிட்டான்டா. இன்னைக்கு உருப்டா மாதிரி தான். இந்த மாதிரிலாம் பாஸா போட்டானா எவன் உருப்டா மாதிரி தான் இது. எது 4000 வரலன்னா த நியூ யுனைடெட் ஸ்டாண்டா? அதெல்லாம் நடக்காது. இந்த சேனலை இழுத்து மூடுவோமே ஒழிய யுனைடெட் ஸ்டாண்டுலாம் நாங்க பேர் வைக்க போறது இல்ல. கர்கேஸ் ப்ராப்ளம். கிராவன் பட்ச் தேவையில்லாம ஒரு பாசம் ஒண்ணு போடுவான் பாருங்க. ஐயோ வந்துட்டாங்களே. டேய் மேட்ச் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் தான். ஐயோ ஷார்ட்ரா. நல்ல வேலை. மேட்ச் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் தான்டா ஆகுது. அதுக்குள்ளயும் எப்படா பிஎஸ்சிக்கு 2 வாட்டி பாக்ஸுக்குள்ள விட்டீங்க? டேய் அதான் கரெக்ட். அதுக்கு கர்கேஸ் ப்ராப்ளம், அதுக்கு மேல இவன் இந்த கிராவன் பர்ச். கரெக்ட். மேட்ச் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் அதுக்குள்ளயும் பிஎஸ்சிக்கு ஒரு கார்னர் 2 வாட்டி பாக்ஸுக்குள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு உருப்டா மாதிரி தான் இந்த மாதிரி ஆடினான். சூப்பரா கிளியர் பண்றா டேய். ஐயோ பிஎஸ்சிட்டியே பால் இருக்கே. பிஎஸ்சி ஹோம் டீம் மாதிரி ஆடுறாங்களே. குவாரட்ஸ்கேலியா ஷாட். அச்சே டேய் அப்பா நல்ல வேலை. ஓகே அட்லீஸ்ட் மமடாஷ்விலிக்கு ஒரு ருட்டீன் சேவ் வந்துருச்சு. பரவாயில்ல. ஈசாக் சூப்பர்ரா, சூப்பர் ஹோல்டப்ரா. டேய் வேர்ட்ஸ். தேர் ஆர் சைன்ஸ் ஆஃப் வி ஆர் வின்னிங். ஐய அதுக்குள்ளயும் அவங்க 2 வாட்டி பிஎஸ்சி பாக்ஸ் உள்ள வந்துட்டானுங்க. வி ஆர் வின்னிங் எங்க? நீங்க வி வந்து பிஎஸ்சி ஃபேனா இருந்தீங்கன்னா சொல்லலாம் அந்த மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் லிவர்பூல் ஜெயிக்கிற மாதிரி ஒரு அறிகுறியும் இல்லை. அதே திரும்ப அந்த சென்டர் பேக்ஸ் வச்சு ஸ்டெப் அப் பண்றானுங்க. கொனாட்டே எல்லாம் மிட்ஃபீல்டில் ஆடுறானுங்க. எது காப் கருத்து சேல் ஃபார் அன்டிஸ்க்ளோஸ்டு 6 டிஜிட்ஸா? அதெல்லாம் நடத்தா நல்லா தாங்க இருக்கும். நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். ஆமா பார்சா ஒரு கோல் போட்டாங்களாம். ஃபவுல்ராதே டே. இல்லையா? இல்ல ஃபவுல்லாம் இல்ல. கர்கேஸ் பரவாயில்ல, பால் எடுத்துட்டான். ஸ்கோர் இப்ப கீழே பேனர்லாம் அப்டேட்டே பண்ணல. அச்சோ. எல்லாரும் பாக்குறவங்களாம் லைக்க போடுங்கப்பா. 200 லைக்ஸ் டார்கெட். எல்லாரும் லைக்க போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் ஓ எக்கிட்டிக்கு டேய் என்னடா பண்ற? எக்கிட்டிக்கு அவுட் சைட் ஆஃப் த பூட் எல்லாம் ஏன்டா கிராஸ் பண்ற? டேய் பரவாயில்ல. அட்டாக் பண்ணுங்கடா. சூப்பரா சுபஸ்லாய். பால் ரெடி. உள்ள விடா. ஃப்ரிம்பாங் சூப்பர்ரா. வேர்ட்ஸ். டேய் கார்னர்ரா. வெரி குட் டே. எனக்கு தெரிந்து ஸ்லாட் டாக்டிக்ஸ் வில் பி பிஎஸ்ஏ ஜெயிக்கிற மாதிரி கொடுத்து லாஸ்ட் 10 நிமிஷத்துல 3 கோல். ஏங்க ஒரு மேட்ச் ஃபுல்லா 3 கோல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதுல லாஸ்ட் 10 நிமிஷம் எங்க 3 கோல் போட போறோம் நம்ம? குட் ஸ்டஃப். ஆமா. சோ இதான் ஃபர்ஸ்ட் we have to capitalize. ஒரு கார்னர் வந்துருச்சு. we have to capitalize. Get an early goal boys, come on. அதான் வேணும் நமக்கு. அந்த பார்சா கேம்ல ஒரு early goal உருகி போட்டான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கோல் போடுங்க பாப்போம். ஐயா நேர கீப்பருக்கு ஹெடர் பண்ணிட்டான்டா ஈசாக்கு. பரவாயில்ல. குட் சைன்ஸ். டேய் கீப்பர்ட்ட குடுறா. என்னடா பேக் பாஸ்? டேய் கிராவன் பர்ச்.
சரி பரவால்ல, பரவால்ல. அ சூப்பர்ரா. பரவால்ல. கெட் த மொமெண்டம் பேக். கம் ஆன். லிவர்பூல் வில் வின். ரோலர் கோஸ்டர் கேம் இஸ் அட் லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். டேய். ம். சூப்பர்ரா. எகிடிக்க. போடா, போடா, போடா. போடா எகிடிக்க. போடா. ஐயோ! டேய் 2 பேர எப்புட்றா தாண்ட போற? எவனாச்சும் சப்போர்ட்க்கு எவனுமே வரமாட்டேங்கிறான். எவனாச்சும் வந்திருக்க வேண்டியது தானே சப்போர்ட் பண்றதுக்கு. 2 பேரோட நிக்கிறான்னு தெரியுதுல்ல. ஆஹா! டேய் கிராவன்பர்ச்சு உருப்படியா ஏதோ பண்ணிட்டான்டா. ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி போறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்விட்ச் பண்றா, ஸ்விட்ச் பண்றா. அங்கேருந்து ஓகே. பரவால்ல. மமடாஷ்விலி. டேய் யாருக்குடா அது? பேசாம இந்த பக்கம் ஸ்விட்ச் பண்ணியிருக்கலாம்ல. ஆ. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி பரவால்ல. எனிவே ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் பிஎஸ்சிக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் இப்போ வந்து வி ஆர் கமிங் பேக் இன்டூ இட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. டம்மிலாம் ஃப்ரிம்பாங்குக்கு அகைன்ஸ்டா டம்மிலாம் பண்ணி எடுக்குறான்யா. குவாரட்ஸ்கேலியா டேய். பெரிய ஆள்றா நீ. வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. பிரஸ் பண்ணுங்கடா டேய். வேர்ட்ஸ். போடா, போடா. எவனாச்சும் போறானா பாருங்க. பிரஸ் பண்றதுக்கு. வேர்ட்ஸ் மட்டும் தனியா ஆளா ஓடுறான் ஈசா கூட. பின்னாடி எவனாச்சும் வரானா? ம். எங்கப்பா வை ஸ்லாட் இஸ் பீயிங் டச் ஃபெட்டிஷ். கேக்போ ஆடலைங்க. கேக்போ ஆடுவான்னு நான் எதிர்பார்க்கல எனிவே. பட் ஜோன்ஸ் ஆடி இருக்கணுங்க கிராவன்பர்ச்சுக்கு பதிலா. ஜோன்ஸ் வந்து ஏட் குட் கேம் ஆல்சோ. அவனுக்கு இன்ஜரி அவ்வளவு சீரியஸ் இல்ல. பெஞ்ச்ல இருக்கான்னா ஏன் ஆடக்கூடாது? சூப்பர், சூப்பர்ரா, சூப்பர்ரா. இதுதாங்க நல்லா காம்பேக்ட்டா மிடில்ல. டேய் ஈசாக்கு கொஞ்சம் பால போய் மீட் பண்றா டேய். விட்டீனியா வர வரைக்கும் வெயிட் பண்றான். போடா, போடா எக்கிட்டிக்கே. டேய் 2 பேர் ஏன்டா ஒரே ஆள்ட்ட போறீங்க? அய்யய்யோ! போயிட்டானே! சூப்பர்ரா மமடாஷ்விலி. அய்யய்யோ! சூப்பர்ரா, சூப்பர்ரா மமடாஷ்விலி. செம்ம கீப்பிங்டா டேய். சூப்பர், சூப்பர், சூப்பர். வெரி குட். செம்ம கீப்பிங் மமடாஷ்விலி. இதுதாங்க பிரச்சனை. அந்த பிரஸ்ல வந்து 2 பேர் முன்னாடி போனானுங்கன்னா ஒரே ஆள்ட்ட, தட் பிரேக்ஸ் ஓப்பன் அவர் பிரஸ். அதுதான் நடந்துச்சு அந்த இதுல. அந்த சீக்வென்ஸ்ல. அந்த மமடாஷ்விலிக்கு ஷாட் வர வரைக்கும். ம். யுகேந்திரன் நல்லா இருக்கேன். இட்ஸ் பீன் எ லாங் டைம். ஆமா. அ ஐ அம் குட். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ம் குட். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் உங்கள கோல் போட விடல. ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் வந்து நம்மளும் ஒண்ணும் ஐ மீன் ஐ டோன்ட் நோங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் போடுங்க. ஏன்னா ஐ ஹேவ் ஒரு மிக்ஸ்ட் ஒப்பீனியன். ஐ டோன்ட் திங்க் வி டிட் பேட்லி. பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் வி டிட் அமேசிங். அப்படி வச்சுக்கோங்க. போடா, போடா. சூப்பரா கிர்கிஸ். ஐயோ! மிஸ் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் டச் ஏன்டா இவ்வளவு கேவலமா எடுத்த? கௌதம் வருவார். அவர் வந்து திரும்ப வேலையிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது டிராஃபிக் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ ஐ திங்க் அதுதான் நெனைக்கிறேன். ஒர்க்கா இல்ல வீட்டுக்கு போயிட்டு இது பண்றேன்னாரு. ஐ திங்க் டிராஃபிக் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் வந்து வரல. பட் ஏதோ ஒர்க் ரிலேட்டட் ரீசன். ஐ திங்க் டிராஃபிக்ன்னு சொன்னாருன்னு நெனைக்கிறேன். பட் எனிவே. அம் எக்கிட்டிக்கே ரொம்ப பால் ஹோல்ட் பண்றான். அவன்
ஸ்லோ டவுன் பண்றான். பிரessing வந்து கன்டினியூஸா பண்ண முடியாதுங்க. இட்ஸ் வெரி என்ன சொல்றது, ரொம்ப டயரிங் அது. பிரessing பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ லைக் எவ்ரி சிங்கிள் மினிட் பண்ண முடியாது. ம். ஓகே. டேய் எவனாச்சும் கத்துங்கடா பின்னாடி ஒருத்தன் வரான்னு. கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்க எவனுமே கற்கேஸ்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சூப்பர் பால்ரா சுபாஷ்ல. ஜஸ்ட். அட்லீஸ்ட் இட் வில் நாட் பி ஸ்னூஸ் ஃபெஸ்ட். அதுதாங்க. அதாவது இந்த கேம் தோத்தா கூட வந்து ஐ கேன் அக்செப்ட்ங்க. ஒரு ஃபைட் இல்லாம இட் ஷுட் நாட் பி. நல்ல சேவ் மமட் ஆக்சுவலி. ஒரு ஃபைட் இல்லாம இட் ஷுட் நாட் பி. அதாவது பிஎஸ்சி வந்து ரொம்ப ஈஸியா 2-0 ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, 3-0 ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் நான் கேட்கறேன். இந்த கேம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. பட் ஒரு ஃபைட் கொடுங்கடா, ஒரு டஃப் கொடுங்கடா, அதுதான் வேணும். ஆமா 30 மினிட்ஸ் மேல ரொம்ப பிரஸ் பண்ணிட்டே இருந்தா டவுன் ஆயிருவாங்க. ஃபிட்னஸ் போயிரும். அதுலயே ஒரு 4 கோல் வரும். அது என்னத்துக்கு? ஆமா. சாலா இருந்து மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒழுங்கா? அவன் இருக்கிற ஃபார்முக்கு கோல் கீப்பரே இல்லாம ஒரு கோல் கொடுங்க, அப்பவும் மிஸ் பண்ணுவான். வேண்டைக்கு ஏன் ரெஃபரிட்ட அதுக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்கான்? Who do you think ideal manager for us? I don't have ஒரு பர்டிகுலர் ப்ரெஃபரன்ஸுங்க. பட் ஒரு 2-3 பேர் பிடிக்கும் எனக்கு. ஸோ செபாஸ்டியன் ஹோனஸ் ஃப்ரம் ஸ்டுட்கார்ட் ஒன்று. அப்புறம் அந்த போர்ட்டோ மேனேஜர் ஃபரியோலின்னு நினைக்கிறேன் அவன் பேர். ஸோ ஐ லைக் ஹிஸ் இது. அப்புறம் ஷாபி அலோன்சோ ஆப்வியஸ், ஃபேப்ரிகாஸ் ஆப்வியஸ். பட் யார் வருவான்லாம் எனக்கு தெரியாது. ஐ திங்க் ஸ்டைலிஸ்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு அந்த போர்ட்டோ மேனேஜர் தான் வந்து லுக்ஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஒரு ஸ்டைலிஸ்டிக்கா பார்த்தோம்னா. பட் ஆனா அவர் தான் வருவாரான்னு தெரியாது. வெதர் இஸ் ஈவன் ரெடி டு லீவ் போர்ட்டோ. டே எக்கிட்டிக்க சூப்பரா சூப்பரா எக்கிட்டிக்க. வெதர் இஸ் ஈவன் ரெடி டு லீவ் போர்ட்டோ தெரியாது. சூப்பரா ஃப்ரிம்பாங் ஒரு பால போடுறா உள்ள, ஒரு பால போடுறா உள்ள, கிராஸ போடுறா. டேய் ஐயோ, வீக்கெண்ட் எல்லாம் இந்த வீக்கெண்ட்ல ஒழுங்கா தானே போட்டுக்கிட்டு இருந்த, அதுக்குள்ளேயும் ஏன்டா அடுத்து கர்கேஸ் ஒரு கிராஸ் போடுறா கர்கேஸ். ஐயா நேரடி பட்டு போட்டான்டா. சரி பரவாயில்ல பரவாயில்ல. போன்மத் மேனேஜர் வேற லீவிங், அண்டோனி இரயோலா. ஆமா இன்னைக்குதான் நியூஸ் வந்தது இரயோலா லீவிங்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி. தெரியல, அவருக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இருக்கும். இரயோலா கிளாஸ்னருக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஐயா டே பிரஸ் பண்ணிட்டே நல்லா. சூப்பரா 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 டே. நல்ல டிசிஷன் மமட் ஆக்சுவலி. இதை வந்து 90 மினிட்ஸ்க்கு பண்ணானுங்கன்னா அந்த அந்த பிரஸ்ஸிங்கை வந்து அப்பப்போ நல்லா கோஆர்டினேட்டடா 90 மினிட்ஸ்க்கு பண்ணானுங்கன்னா ஈஸியா வந்து we can at least give PSG a fight. இதுதாங்க ஃபர்ஸ்ட் லெக்ல மிஸ்ஸிங்கா இருந்தது. அந்த ஒரு ஃபைட்டே கொடுக்கல நம்ம. சூப்பர் 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 ஃபுட்பால் பாய்ஸ். ஃபவுல் ரா டே ரெஃபரி. தேங்க் யூ. எனி சைனிங்ஸ் யூ வாண்ட் டு see this summer? ஸ்பர்ஸ் ரெலிகேட் ஆனாங்கன்னா ஆர்ச்சி கிரே. அதர் தென் தட் ஸ்பர்ஸ்ல வேற யார்? ஐ திங்க் சென்டர் பேக் கவருக்கு ஐ டோன்ட் மைண்ட் பிக்கி வேண்டவன் ஆர் கிறிஸ்டியன் ரொமேரோ. ஆனா அவங்க எல்லாம் காஸ்ட்லியா இருப்பாங்களோன்னு தோணுது. நாட் ஃபார் மெயின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக், பட் சென்டர் பேக் கவருக்கு வந்து டெஃபினட்டா வேண்டவன் would be யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் அதர் சைனிங்ஸ் டெஃபினட்டா அதான் ஆர்ச்சி கிரே அந்த 6க்கு. அதர் தென் தட் லெஃப்ட் விங்குக்கு டெஃபினட்டா ஒருத்தவங்க வேணும் ஃபார் ஷுர். யாருன்னு எனக்கு ஐடியா வரல இப்போ. மெக்காலிஸ்டர் ஃப்ரீ கிக். சுபோஷ்லாய் என்னவோ ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேண்டைக். டேய் ஏதோ ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஏதோ வந்துச்சு. பார்கோலாம் வருவானான்னு தெரியாது. பிஎஸ்சிலாம் நல்ல கிளப், அதெல்லாம் விட்டுட்டு பார்கோலா வருவானான்னு தெரியாது. யான் டியமாண்டே ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. டீசன்ட் ஸ்டஃப் சோஃபார். ஆமா கரெக்ட். ஹேஷ் YNWA.
கரெக்ட். டீசன்ட் ஸ்டஃப் சோ ஃபார். அகைன் பிஎஸ்ஜி நம்ம பாக்ஸ்குள்ள வந்துட்டாங்களே. டே ரன்னர்ஸ் ட்ராக் பண்றா டேய். ஆஃப் சைடு ராவன், ஆஃப் சைடு ராவன், அப்பா மிஸ் பண்ணிட்டான்டா அப்பவும் எனிவே ஆஃப் சைடு அவன். Yes, would you take Diaz back? 100%. Our best bet is to convert any kind of decent chance. Ama, I think, but that's what it comes down to. In the Mari big games, like you need those moments. First of all, and the create பண்ணனும். But see, one of the offside இல்லையா, onside ல தான் இருந்தானா. ஸோ ஆமா, நல்ல வேளை தப்புச்சோம். அவனுக்கு ஃபினிஷ் பண்ண தெரியல. இல்லைன்னா அது வந்து பயங்கரமான சான்ஸ் அது. நல்ல வேளை தப்புச்சோம். அதெல்லாம் டெம்பலே டேய் அப்பா. ஆமா, இல்ல டெம்பலே ஆஃப் சைடு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது லைவ்ல பார்க்கும்போது ஆஃப் சைடுன்னு நினைச்சேன். ஆஃப் சைடுலாம் இல்ல அவன். கரெக்ட் தான். when you started supporting LFC 2005 அப்புறம், அந்த இஸ்தான்புலுக்கு அப்புறம் தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி தட் ஐ ஹட் சீன் வாஸ் 2006 FA கப் வெஸ்ட் ஹாம்க்கு அகேன்ஸ்டா. நெட்டு கிழிஞ்சிருக்கும். ஆமா, அவன் டார்கெட்ல அடிச்சிருந்தா தானே. ஏய், இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விடாதீங்கடா, நல்லா டிஃபெண்ட் பண்ணுங்கடா. பட் இதைத்தான் நான் போன லெக்லயும் சொன்னேன். வி ஹேவ் டு மேக் திஸ் கேம் லைக் ஒரு பாஸ்கெட் பால் கேம் மாதிரி மேலேங்கிழியும் ஆடணும். அப்பதான் ஏதாச்சும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது வரைக்கும் வந்து ஓகே, பிஎஸ்ஜி ஹேட் த பெஸ்ட் சான்ஸ். ஆனா வந்து வி ஹேட் அ டீசென்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes. ஸோ லைக் இட் வாசன்ட் பேட். அண்ட் இட் வாஸ் பிகாஸ் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம். வி ட்ரை டு வின் த பால் ஹை. நல்லா ஆக்டிவா இருந்துச்சு மிட்ஃபீல்டு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஆக்குனாதான் வி கேன் வின் திஸ் கேம். இல்லைன்னா ரொம்ப பாசிவா 5 பேர் பின்னாடி 6 பேர் பின்னாடி பாலுக்கு பின்னாடி இருந்தோம்னாக்கா வில் நாட் வின் திஸ் கேம். எனக்கு இங்க வந்து 18 minutes 10 seconds டைம். நான் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு யாரும் என்ன டிலே இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 15 செகண்ட் டிலே இருந்தா இருக்கும். பட் அவ்வளவுதான். அமேசான் பிரைம் எனக்கு லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். கௌதம் ஆமா யூஎஸ்ல தான் இருக்கார் அவர். கரெக்ட். 100 மீட்டர் ஹைட்ல நெட் இருந்தா கிழிஞ்சிருக்கும். கரெக்ட், சையத் கரெக்ட் சொல்லியிருக்காரு. டெல் மீ அபவுட் செபாஸ்டியன் ஹோனஸ். ஐ டோன்ட் நோ டூ மச்ங்க. நான் புண்டஸ்லீகாலாம் இந்த வருஷம் ரொம்ப ஃபாலோ பண்ணல. ஐ திங்க் ஒரு 2-3 வருஷமாவே ரொம்ப ஃபாலோ பண்ணல. ஸோ ஐ ஜஸ்ட் நோ இஸ் அ குட் மேனேஜர் ஃப்ரம் லாஸ்ட் இயர். பட் 1850 இப்போ கரெக்ட். ஐ டோன்ட் நோ டூ மச் அபவுட் ஹிம். பட் ஆனா நான் ட்ரஸ்ட் பண்ற அந்த டாக்டிக்கல் அனலிஸ்ட்ஸ் எல்லாம் ட்விட்டர்லயும் சரி மற்றதுலயும் சரி, தே ஸ்பீக் ஹைலி ஆஃப் ஹிம். ஸோ அதனால ஐ ட்ரஸ்ட் தம். அப்படி வச்சுக்கோமே. ஆமா, ஷார்ட் எடுக்கிறதுக்கு எசிடேட் பண்ணக்கூடாது. கரெக்ட் நிரஞ்சன். would you swap Soboslai for Bruno? A different kind of players-ங்க. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் we need both of those players. ஒரு கிரியேட்டர் ஒருத்தன், ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி ஒருத்தன், அப் அண்ட் டவுன் ரன்னிங் 8. ஏன் ப்ரோ ரியோ பிளே பண்ணல? அவன் வீக்கெண்ட் வந்து he played a lot. யங்ஸ்டர். அதனால ஐ டோன்ட் திங்க், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம். நான் அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. லைக் நான் ஆடுவான்னு எதிர்பார்க்கல எனிவே. ஸோ ஆடி இருந்தாதான் ஆச்சரியம். இப்போ ஈசாக்கு ஆடுறான் பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி ரியோ ஆடி இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க். அவன்லாம் யங்ஸ்டருங்க. அவன்லாம் 17 வயசு பையன். அவனை தூக்கி வந்து இவ்வளவு பெரிய கேம்ல, அதுவும் கண்டினியூஸா 3 daysல ஆடணும் அப்படின்னா இட் பி டிஃபிகல்ட் ஃபார் மீ. இப்போ ஆர்சனலும் அதை தான் பண்ணுவாங்க. டவுமனோட வந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் கொண்டு வருவாங்க அவங்க. வேர்ட்ஸ் இன்னைக்கு அவனோட டச்சஸ்லாம் செம்மையா இருக்கு. நல்லா ஆடுறான். சொபோஸ்லாயும் வேர்ட்ஸும் நல்லா ஆடுறானுங்க இன்னைக்கு. டேய், சென்டர் பேக்கோட இருடா ஈசாக்கு. எப்படிடா அவனுக்கு ஃப்ரீயா ஹெடர் கொடுக்குற? அவனோட இரு, பின் அண்ட் பேக் அவனோடயே இரு. நீ என்னத்துக்கு அவனை தேடி போய் அங்கேயே இரு? நீ என்னத்துக்கு அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்க? ட்ராக் பண்ணாம முன்னாடி பின்னாடி பொசிஷன்லாம் ஓடுறான் அவன். பார்சா 2-0 கம்பேக். அதுக்குள்ளயுமா? டோப்பாவி, என்ன 20 நிமிஷம் தான் இருக்கு. 21 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளயும் ஈக்குவலைசரா அப்பா. 2-2 பயங்கர கேம். அதாவது நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, யாரோ கேட்டிருந்தாங்க பார்சா அத்லெட்டிகோ ப்ரெடிக்ஷன். ஐ தாட் அத்லெட்டிகோ கோல் கோத்ரூ. ஆனா பார்சா வந்து ஒரே கேம்ல 5 கோல் போடுற டீம் அது அப்படின்னு. கரெக்ட். ஃபெரான் டோரஸ் கோலா? வெரி குட் வெரி குட். டேய் ஜெர்ரா கர்கேஸ் சூப்பர். அவன் ஃபவுல் பண்ணிட்டான்னு நினைச்சேன், ஃபவுல் பண்ணல, பரவாயில்ல.
அதெல்லாம் ஃபவுல்னு கொடுத்துருக்கணும். ஃபுட்பாலே இல்ல, அதெல்லாம் WWE ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க. எவனாச்சும் சோபஸ் லைக் ஆப்ஷன் கொடுங்கடா. ஆப்ஷனே கொடுக்காம வந்து டேய் 2 பேர் இவ்வளவு பக்கத்து பக்கத்துல எதுக்குடா நிக்கிறீங்க? போடா கிராவன் பர்ச், போடா 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 போடா. டேய் ஈசா ஈசா ஈசா. ஓச்சு. டேய் நல்ல வேளை ஆஃப் சைடு. சூப்பர் 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 டே. ஆஃப் சைடு. அதெல்லாம் கேவலமான மிஸ் அது. ஆனா பரவாயில்ல, we need these kind of like this is a good signing. We need these kind of things. We need these kind of things. பரவாயில்ல. Come on come on come on. டேய் ஏன்டா சாலாவை காமிச்சிட்டு இருக்க? மேட்ச் நடக்குதுடா பிட்ச்ல. கர்கேஸ் சுபோஷ்லாய் சூப்பர் ஸ்விட்ச்ரா. இந்த இந்த ஒரு விஷயங்க, அந்த பால ஸ்விட்ச் பண்றதே போன கேம்ல நீங்க எத்தனை வாட்டி பாத்திருப்பீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். இந்த கேம்ல எனக்கு தெரிஞ்ச சுபோஷ்லாய் ஒரு 5 வாட்டி பால ஸ்விட்ச் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிருக்க வேண்டியதானே போன கேம்ல. எங்க என்னவோ போன கமெண்ட் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல, பட் எனிவே இட்ஸ் ஓகே. போடா போடா ஃப்ரெண்ட். வந்துட்டான்டா வந்துட்டான்டா இந்த பாச்சோ. சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்த ஹை பிரஸ் எங்கடா போச்சு போன கேம்? we need that கோலுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம 1-0 லீட்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. லைக் we need that கோலுங்க. என்ன அதுக்குள்ளேயும் எங்க அமேசான் பிரைம்ல செமி ஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் பார்சா பயன் என்ன சொல்றானுங்க? பார்சா பயன் இன்னும் வளர்றானுங்க. 5 at the back வச்சு பிரஸ் பண்ணலாங்க, ஸ்லாட் பண்ணல அவ்வளவுதான். என்னன்னா 5 at the back எல்லாம் பிரஸ்ஸிங்கெல்லாம் இட்ஸ் குவைட் குட். ஸ்லாட் பண்ணல. ஸ்லாட் ஏதோ என்ன என்ன யோசிச்சாருன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியலங்க. போன வாரம் 5 at the back ஆடுறதுக்கு. எனிவே என்னடா அது சாரி, நடுவில் ஏதாச்சும் லேக் ஆச்சான்னு எனக்கு தெரியல. திடீர்னு எனக்கு ஸ்டக் ஆச்சு கொஞ்சம். பட் ஓகே. WUCL தெரியும் எனக்கு. அது பட் அதுக்கு வந்து என்ன யாரோட பிக்சர் தெரியுமா போட்டிருந்தாங்க? டெம்பலே கேனோட பிக்சர் போட்டிருந்தாங்க. அவங்களா போய் விமென்ஸ் சாம்பியன்ஸ் லீக் ஆட போறானுங்க. தெரியும், WUCL தெரியும். ஏன்னா பாக்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் இது போன வருஷம் அந்த எண்ட் ஆஃப் சீசன்ல இருந்து விமென்ஸ் ஃபுட்பால் லிவர்பூல் விமன் பத்தி இது பண்ணும்போது சொல்லியிருந்தேன். எல்லாரும் சில பேர் பார்த்துனீங்கன்னா தெரியும். நான் வந்து when it comes to women's football நான் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன். ஸோ அதனால தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இல்ல விமென்ஸ் ஃபுட்பால் I'm enjoying Arsenal's European campaign அந்த விமென்ஸ் சைட்ல. பட் எனிவே have you watched LFC match in Anfield? ஆமா நான் பார்த்திருக்கேன். நான் எந்த கேம் தெரியுமா பார்த்தேன்? யுனைடெட் லிவர்பூல் 4 யுனைடெட் 0. தியாகோ ஒரு கேம் வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த கேம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேம், என்னோட ஃபர்ஸ்ட் எவர் கேம் வந்து வாஸ் சாம்பியன்ஸ் லீக் கேம். லிவர்பூல் வர்சஸ் கிளப் ப்ரூஜ் குரூப் ஸ்டேஜ்ல 2019 நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச சீசன். ஸோ 18-19ல நான் போய் பார்த்தேன் அவங்கள. இன்னும் ஞாபகம் இருக்கு, வைனால்டம் ஒரு கோல் போட்டான் அண்ட் ஐ திங்க் சாலா ஒரு கோல் போட்டான்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா வைனால்டம் போட்டான், சாலா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, சிட்டியோட விமென்ஸ் சைடு ஆர் டாமினேட்டிங் தி லீக் திஸ் சீசன். ஐ திங்க் 10-15 பாயிண்ட்ஸ் ஆன் ஓவர் லீட். அவங்களுக்கு தெரியும். இட்ஸ் பின் அ பிரில்லியன்ட் சிட்டி டீம்.
யுகேந்திரன், தட் இஸ் a வெரி டீடைல்ட் ஆன்சர். அதெல்லாம் நான் வந்து அப்புறம் இது பண்றேன். பிஆர் ரூசோவா? பிஆர் ரூசோலாம் இல்ல, அலெசியா ரூசோலாம் பயங்கரமான ஸ்ட்ரைக்கர். என்ன பேச்சு பேசுறீங்க? ஷீ இஸ் தேர் ஆன் டேலண்ட் அலோன். பட் எனிவே, விமென்ஸ் ஃபுட்பால் அது அப்புறம் சைட்ல வச்சுக்குவோம். இப்போ மென்ஸ் ஃபுட்பால் பத்தி பேசலாம். கேக்போ தம்பி எங்கயா? அதுக்குள்ளயும் ஏயா இவ்வளவு பதறீங்க கேக்போக்கு? நல்லா தான், ஐ மீன் டீசெண்டா தான் ஆடுறோம். லைக் அதாவது வி ஹவ் ஹேட் ஒரு டீசென்ட் நம்பர் ஆஃப் நாட் சான்சஸ், பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மேக் சம்திங் ஹேப்பன் அப்படி வச்சுப்போமே. பிஎஸ்டிட்ட ஒரு பெரிய சான்ஸ் ஒன்று விட்டோம், பட் அந்த அந்த கிராவன்பர்ட்ஸ் டு ஈசாக் அந்த ஆஃப் சைடு இது, தட் வாஸ் அ குட் சைன். அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து வி ஹேட் சம் குட் பேசேஜஸ் ஆஃப் பிளே. அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த இதுல. அண்ட் வி ஆர் அந்த ஒரு இன்டென்சிட்டி காமிக்கிறோம், அந்த ஒரு ஃபைட் காமிக்கிறோம், விச் இஸ் வாட் வி வாண்டட் இந்த கேம்ல. ஓ, கேக்போ தம்பி மீன்ஸ் கௌதமா? ஆமாமா, கரெக்ட். நான் லிட்டரலா கேக்போ தான் நீங்க தம்பின்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன். இல்ல, கௌதம் வந்து வருவார். ஐ திங்க் இஸ் ஸ்டக் வித் சம் ஒர்க். ஸோ அதனால வந்து வருவார் அவர். எகிடிக்கு இன்ஜுரி. ஆமா, இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். லுக்ஸ் பிஎஸ்டி பிளேயர்ஸ்லாம் வராங்க. இட் லுக்ஸ் குவைட் பேட். அத்லெட்டிகோ 1-ஆ? பரவாயில்ல, பட் இப்போ வந்து லுக்ஸ் லைக் சாலா இஸ் கமிங் ஆன். லுக்ஸ் லைக் எகிடிகே இஸ் குவைட் பேட். என்னாச்சுன்னு தெரியலையே. சாலா இஸ் சேஞ்சிங். ஆமா, என்னன்னு தெரியல. I think எகிடிகே சப் அவுட் ஆறான்னு நினைக்கிறேன். I think he's quite badly injured. என்ன என்ன ஒரு கான்டாக்டே இல்லாம விழுந்தான்? ஓ, ஐயோ டேய், வேர்ல்ட் கப் எல்லாம் மிஸ் பண்ணாதடா. சே, பாவங்க. ஸ்ட்ரெச்சர் வருது. ஆமா, ஐ திங்க் சாலா இஸ் கமிங். ஐ திங்க் இஸ் கோயிங் டு. ஒன்னும் கான்டாக்டே இல்லாம விழுந்தா? அது ஆங்கிள் ட்விஸ்டா, கிரவுண்ட்ல ஏதாச்சும் இதுவானா, இது ஹாம்ஸ்ட்ரிங்கா என்னன்னு தெரியல. இட் லுக் எனக்கு இங்க இருந்து என்னன்னு தெரியல. போனா, லிகமெண்டா, மசிலா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ மீன் சடனா விழுந்தா. ஸோ என்னன்னு தெரியல. அதான் இல்ல, அதான் வி டோன்ட் நோ வாட் இந்த சீம்ஸ் டு ஹிட் த கிரவுண்ட். அதான் என்னன்னு தெரியல. அது வந்து வாட் ஹேப்பன்னு தெரியல. ஆங்கிள் ட்விஸ்ட் மாதிரி தான். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் தாட். ஆனா அதுதானான்னு எனக்கு தெரியல. வி டோன்ட் நோ என்ன இன்ஜுரின்னு. அப்புறம் போஸ்ட் மேட்ச்ல ஸ்லாட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் இஸ் ஃபிட் ஃபார் த வேர்ல்ட் கப்புங்க. ஏன்னா வேர்ல்ட் கப்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு. ஸோ அதுவும் இந்த வயசுல. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் ஏர்ன் தட் பிளேஸ் ஆல்சோ. அதனால ஐ திங்க் ஹி நீட்ஸ் தட் இது. அத்லெட்டிகோ ஒரு கோலா? லுக்மன் கோல். ஓகே. நான் பேசின பேச்சுக்கு சாலா இன்னைக்கு நல்லா நல்லா ஆடினா நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? நல்லா ஆடட்டுங்க. ஆனா ஐ ஃபீல் பேட் ஃபார் எகிடிகே. ஐ ஃபீல் ஹோப்ஃபுல்லி ஒரு லாங் டர்ம் இன்ஜுரி இல்லைன்னு நான் நம்புறேன். ஹோப்ஃபுல்லி. அதான். ஆமாங்க, ஈசாக் அண்ட் எகிடிகே ஜஸ்ட் டசன்ட் லாஸ்ட் லாங். வி ஆர் டோட்டலி கர்ஸ்ட். கரெக்ட். ஈசாக் எகிடிகே ஒன்னா ஆடி என்ன ஒரு 300 நிமிஷம் கூட வந்திருக்குமா? ரெண்டு பேரும் ஒன்னா ஆடி இந்த ஃபுல் சீசன்ல. ஐ டோன்ட் நோ. இல்ல, ஐ ஸ்டில் திங்க் வந்து அதே ஃபார்மேஷன்லாம் மாறாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஐ ஸ்டில் திங்க் அதே அந்த ஃப்ரண்ட் டூ வித் சாலா அண்ட் ஈசாக் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. தூக்கம் வருது பார்சா கேம். பட் இந்த மேட்சுக்கே தூக்கம் வருதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் லெக் எல்லாம் நீங்க கிக் ஆஃப் ஆகி 2 நிமிஷத்துல தூங்கி இருப்பீங்க. இது பரவாயில்லைங்க. ஐ மீன் இந்த மாதிரி பிக் மேட்சஸ்ல ஒரு நிறைய சான்சஸ்லாம் வராது. லைக் ஏன்னா பிஎஸ்ஜி ஒரு குட் டிஃபென்சிவ்லிங்க. நமக்கு வந்து லைக் எவ்வளவுதான் வந்து அட்டாக்கிங் சைடா இருந்தாலும் பிஎஸ்ஜி தே ஆர் குட் டிஃபென்சிவ்லி. ஸோ ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வராது. ஸோ அதனால தான் வர ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்கணும். கௌதம் வரத்துக்கு அட்லீஸ்ட் ஹாஃப் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இட்ஸ் ஓகே, வில் சி. வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட்டுங்க. சாலா வந்து மேபி இது ஒரு ரிடெம்ஷன் ஆர்க் மாதிரி கூட இருக்கலாம். வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சாலா ஆன் த பால். கிராஸ். கொனாட்டே. டேய், கோல் கோல் கோல். மிஸ் பண்ணிட்டாடா. யூ டேய், எப்படிரா மார்க்கினியாஸ்? டேய், எப்படிரா அதை நீ காப்பாத்துன? அது எப்படிரா கோலுக்கு போல? சாலா கிராஸ்.
ஒஷியோ டேய் மார்க்கினியோஸ் செம்ம செம்ம சேலஞ்ச்ரா டேய். வாவ். இல்லைங்க, ஐ ஐ ஐ டோன்ட் திங்க் வி கேன் சே எனிதிங் அபவுட் தட்ங்க. மார்க்கினியோஸ் வந்து வாஸ் டாப் நாட்ச் அந்த டேய் கர்கஸ் எவன்டடா அடிக்கிற? மார்க்கினியோ ஐ மீன் ஐ கான்ட் சே எனிதிங் அபவுட் வேண்டைக்கு பத்திலாம் எதுவுமே சொல்ல முடியாது அந்த சிச்சுவேஷன்ல. மார்க்கினியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கர்கஸ் வந்து அட்டெம்ப்ட் பிரில்லியன்ட் சேவ் ஃப்ரம் த கீப்பர். பட் ஆனா மார்க்கினியோஸ் செம்ம சேலஞ்ச் அது. ஐ மீன் கான்ட் சே எனிதிங் அபவுட் தட். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் வெரி குட் டிஃபெண்டிங். ரெண்டு பேர் மேலயும் தப்பு இல்ல அங்க. இட் இஸ் a பிக் சான்ஸ். பட் ஆனா யூ கான்ட் டூ எனிதிங். அதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கிரேட் டிஃபெண்டிங். சம்டைம்ஸ் அப்படிதாங்க நம்ம வேண்டேக்கெல்லாம் இதுல கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் கிரேட் டிஃபெண்டிங் அவ்வளவுதான். சாலா ஒரு கிராஸ் தான் போட்டிருக்கான். அதுக்குள்ளேயும் மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் அவசரப்படக்கூடாது. வெயிட் பண்ணுவோம். இல்ல அதான் கர்கஸ் வென்ட் ஃபார் த கோல். தட் வாஸ் a குட் சேவ். அதுக்கப்புறம் ஐ மீன் ஆமா தட் இஸ் இஸ் கிரேட் டிஃபெண்டிங் அவ்வளவுதான். ஐ மீன் இட் வாஸ் அந்த அந்த ஃபுல் சீக்வன்ஸே இட் வாஸ் அ கிரேட் சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸுங்க. அந்த த கர்கஸ் கமிங் இன் அந்த ரன் வந்து பர்ஃபெக்டா டைம் பண்ணி காட் இஸ் லெக் டு இட். சாஃபனோவ் வந்து பிரில்லியன்ட் சேவ். அதுக்கப்புறம் வேண்டேக் அகைன் ஆன் த ஸ்பாட் கரெக்டா இருந்தான். அண்ட் தென் மார்க்கினியோஸ் ஜஸ்ட் கிரேட் டிஃபெண்டிங் அவ்வளவுதான். ஏன்டா அவசரப்படுறீங்க பிரஸ் பண்ற போது? குட் 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 பிரஷர் போடுங்கடா. ஐயோ ஆல்மோஸ்ட் டர்ன்ட் இன்டு ஈசாக். ஆமாங்க, சாஃபனாவ வந்து வி ஹேவ் டு புட் ஹிம் அண்டர் பிரஷர். ஒரு 4 5 லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் அவன் மேல ஷாட் எடுக்கணும். அந்த கர்கஸ் பண்ணா பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் அவன் மேல அவனை டெஸ்ட் பண்ணணும். ஐடியல் ரைட் விங் பிளேயர் நான் அவ்வளவு தூரம்லாம் யோசிக்கலைங்க. ஜென்வனாவே சொல்லணும்னா ஐ ஹேவன்ட் தாட் தட் ஃபார். வாட் இஃப் பார்சா வர்சஸ் ஆர்சனல்னா ஹூ வில் வின் செமிஃபைனலா? தெரில. பட் ஐ திங்க் ஆர்சனல் ஹேவ் அ குட் சான்ஸ். ஐ திங்க் இட்ஸ் 50-50ங்க. ப்ரெடிக்ஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் ஆன் கரண்ட் ஃபார்ம் நான் பார்சா தான் சொல்லுவேன். பட் ஆனா பாப்போம். அங்க அத்லெட்டிகோ லீடிங்ல இருக்கு. ஆன்ஃபீல்ட் இஸ் ஆசம். கரெக்ட், அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆன்ஃபீல்ட் இஸ் ஆசம். இந்த வெறித்தனமான பிரஸ் எங்கடா இருந்துச்சு? சாரிங்க, ஏதாச்சும் லேக் ஆகுதான்னு தெரில எனக்கு. சாரிங்க, லைட்டா எனக்கு இங்க திடீர்னு நீங்க ஸ்ட்ரீமிங் நான் எந்த வெப்சைட்ல ஸ்ட்ரீம் பண்றேன்னு அது அப்பப்போ லேக் ஆகுது. என்ன என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆமா, ஆன்ஃபீல்ட் இஸ் பேக்கிங் த பிளேயர்ஸ் 100%ங்க. லைக் இதுக்கும் மேல யூ கேன் லைக் தே ஜஸ்ட் ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? த பிளேயர்ஸ் ஹவ் ஷோன் த ஃபைட்டுங்க. அவங்க இவ்வளவு ஃபைட் பண்றதுனால தான் ஆன்ஃபீல்டு கிரௌடுக்கும் அது வந்து ஏறுது, ஒரு வெறி ஏறுது. இந்த ஃபைட் எல்லாம் வந்து இங்க வாரம் காட்டினாங்கன்னா there is no reason we should be fifthங்க. அதத்தான் நான் சொல்றேன். கார்னர், பிஎஸ்ஜி கார்னர். ஐ மிஸ் த pressing against Inter Milan. Inter Milan வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ டவுன் டு தி அப்போனன்ட்ங்க. Inter Milan வந்து தே ஆர் நாட் a குட் டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அகேன்ஸ்ட் த பிரஸ் அவங்க எப்படி ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு. பிஎஸ்சியோட டீமை பாருங்க, என்ன ஸ்பீடு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ரசாலா, சூப்பர் அவேர்ட்ஸ், சூப்பர் டேய் ஃப்ரிம்பாங். டேய் 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 எவன்டடா பாச போடுற? நம்ம செவப்பு கலர் சட்டை போட்டிருக்கோம்டா, கருப்பு கலர்ல. ஏன்டா அங்க உட்காந்து
பால ஒழுங்கா கிளியர் பண்ணாம அங்க உட்காந்து டிக்கி டாக்கா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, Soboslai and Wirtz have had a good game இது வரைக்கும். We can beat this teamங்க. This team can be beaten. இட்ஸ் டிஃபிகல்ட், நான் இல்லைன்னு சொல்ல. பிஎஸ்ஜி ஆடுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஆனா திஸ் டீம் கேன் பி பீட்டன். இந்த மாதிரி ஒரு ஃபைட் காமிச்சோம்னா ஏன் இந்த டீமை வந்து இது பண்ண முடியாது, பீட் பண்ண முடியாது? லைக் அட்லீஸ்ட் போன வாரம் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு காமிச்சோம்னா we would have given ourselves a chanceங்க. போன வாரம் இப்படி ஃபைட்டு காமிச்சும் 2-0 தோத்துருந்தோம்னா சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவங்க ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லிருக்கலாம். என்ன பிஎஸ்ஜியும் சப்ஸ்டிடியூஷன் பண்றானுங்க? அவனுக்கு என்ன ஆச்சு? யார் வரான்னு கூட எனக்கு தெரியலையே. லூக்கஸ் ஹெர்னாண்டஸ், நூனோ மெண்டஸ் அவுட், லூக்கஸ் ஹெர்னாண்டஸ் வரான். அதுவே ஒரு பெரிய சேஞ்சுங்க. ரெண்டு டீமுக்கும் வந்து மேஜர் சேஞ்சஸ். நூனோ மெண்டஸ் அங்க அண்ட் எக்கிட்டிக்கு இங்க தான். மெண்டஸ் அவுட்டு, இவன் லூக்கஸ் ஹெர்னாண்டஸ் வரான். ஆமா, இட்ஸ் a massive plus. தியோ இவன் லூக்கஸ் ஹெர்னாண்டஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அங்க அந்த சைடு. கமாண்டா பாய்ஸ், ஒரு கோல் ஹாஃப் டைம்க்கு முன்னாடி ஒரு கோல் அடிச்சோம்னா we are completely back in this. அது பெரிய வேண்டை கேக்குறான் பாருங்க, எவனாச்சும் மூவ் பண்றீங்களா பாருங்கடா அப்படின்னு. எவனும் வரமாட்டேங்கிறான் ஸ்பேஸுக்கு பாஸ் ரிசீவ் பண்றதுக்கு. இதுல ஃப்ரிம்பாங் வேற இன்னைக்கு கேனத்தனமா ஆடுறாயா. ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிராஸ் ஒழுங்கா போட்டான்னு அது மண்டையில ஏறிச்சு. அதுக்கப்புறம் கேனத்தனமாவே ஆட வேண்டியது இன்னைக்கு. ஸ்விட்ச் பண்றா டேய், ஸ்விட்ச். சூப்பர்ரா. ஸ்விட்ச் பண்றா, ஸ்விட்ச் பண்ண சாலா பாச போடுறா. சூப்பர்ரா வேர்ட்ஸ். ஓடுறா 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 ஓடுறா. கிராஸ் செம்மடா சாலா. சாலா டேய் டேய் டேய். சாலா 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 வேர்ட்ஸ் போடுறா, வேர்ட்ஸ் போடுறா. பின்னாடி போடா பின்னாடி போடா பின்னாடி போடா. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பரா. கார்னர் 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 கார்னர். குடுத்தாயா. அதான் மிடில் ஒருத்தனும் வாங்க வரல. கரெக்ட், அதைத்தான் வேண்டை கேட்டான். எவனாச்சும் வாங்கடா அப்படின்னு. எவனுமே இல்லாம உட்காந்துருக்கீங்க. ஒரு கோல் கார்னர்ல ஒரு கோல் மட்டும் வந்தா, அதான் சொல்றேன், ஹாஃப் டைம்ல 1-0 லீட்ல போனோம்னா இட்ஸ் பிக் திங் நமக்கு. we can come backங்க. ஹாஃப் டைம்ல if you are 1-0 upனா we'll come back in this game. இப்ப எழுதி தரேன், பாண்ட் பேப்பர்ல எழுதி தரேன்னா. இந்த மாதிரி கார்னர்ல எடுத்தாலாம் வராது. டேய் கிராவன்பர்ச் நீயா? அதானே பார்த்தேன். அதுக்கப்புறம் போட்டியே ஒரு கிராஸ். தெரியும், அப்ப தெரிஞ்சது நீ தான். அச்சோ பிஎஸ்டி வராங்களே. சூப்பர்ரா சுபோஸ்லை, செம்ம டிஃபெண்டிங்டா. நல்லா ஹோல்ட் அப் பண்றாயா. டேய் ஃபவுல்ரா, அது ரெஃபரி. டேய் அவங்களுக்கு அட்வான்டேஜா என்னடா இது? will it go for extra time? முதல்ல 2 கோல் போடுவோம், அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கு வருவோம். ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஹாஃப் டைம். ஆமா, அதுக்கப்புறம் எவ்வளவு ஆடட் டைம் இருக்குன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு இருக்கும். ஏன்னா எகிட்டிகேவும் இன்ஜர்டு, இவனும் இன்ஜர்டு, மெண்டஸும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கும். கிராவ் இஸ் நாட் ஜஸ்ட் போர் வித் பாசிங். டே கவர் பண்றா கவர் பண்றா கவர் பண்றா. அப்பா நல்ல வேலை. இல்ல இஸ் நாட் ஜஸ்ட் போர் வித் பாசிங். நிறைய விஷயத்துல as a 6 அவன் எதுல நல்லா இருக்கணுமோ அதெல்லாம் நல்லா பண்றது இல்ல. டிஃபெண்டிங்கும் அப்படி ஒன்றும் பெருசா பண்றது இல்ல.
அதான் முதல்ல 1 போடணும், 2 இல்ல. ஈஸி கேட்ச் முகமது அஷ்வலி. போடா போடா போடா. ஜோ டேய் கொனாட்டே, சிம்பிள் பாஸ்ரா அது. எவனுமே எப்படா டிஃபெண்டரே இல்லாத இடத்துல போய் போ. என்ன நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு கோவத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. நானே என் வார்த்தையை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன பாஸ்ரா அது? நம்ம கோல் கீப்பர் உனக்கு பாஸ் போட்டிருக்கான், உன் ரைட் பேக் போடுறதுக்கு பதிலா நீ ஏன்டா அவ்வளவு தூரத்துல போடுற? மெட்ரிட் 2022 ஃபைனல்ல நம்ம நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணோம். கூர்ட்டோ ஒருத்தாள நின்று அதை சேவ் பண்ணான். இங்க நம்ம ஒரே ஒரு ரியலிஸ்டிக்கா கேம் நல்லா ஆடுறோங்க, இல்லன்னு சொல்லல. பிரஸ் எல்லாம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா சான்சஸ் எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கோம் அதை சொல்லுங்க. அந்த வேண்டேக் அந்த ஒரு மார்க்கினியாஸ் பிளாக் பண்ணதை தவிர, அண்ட் கர்கேஸ் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஷாட் எடுத்தது தவிர, நம்ம எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கோம். டேய் கொனாட்டே, என்னடா இவன் எப்ப பாலுக்கு வந்தாலும் எனக்கு டென்ஷனாவே இருக்கு. அண்டர் பிரஷரே போட வேண்டியது பாஸ். போச்சு 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 போச்சு. ஜஸ்ட் கொனாட்டே சூப்பர்ரா. இப்பதான் திட்டிக்கிட்டு இருந்தேன் அவனை. சூப்பர்ரா. இன்னைக்கு தோத்தோம்னா ரெயின் தான் காரணம். நம்ம ஆர்சனல் மாதிரிலாம் கிடையாதுங்க. மழை பெஞ்சது, பிச்சு ரொம்ப ட்ரையா இருந்தது, அதெல்லாம் சொல்றதுக்கு நாங்க ஆர்சனல் கிடையாது. தோத்தானாக்க பிஎஸ்டி நல்லா ஆடினா, அவ்வளவுதான். எவன்டா இது வலிக்கி வலிக்கி விழுறான்? ஏன்டா இப்படி விழுறீங்க எல்லாரும்? இவங்களாம் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ண மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் சூப்பர் ராமாடா சொல்லி எப்ப பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்கானுங்க. ஆமாங்க, ஐ வில் டேக் அ ஹாஃப் ஃபிட் கர்டிஸ். கரெக்ட்டுங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த கிராவன் பர்ட்ஸ் தூக்கிட்டு கர்டிஸ் கொண்டு வாங்க ஹாஃப் டைம்ல. என்னால முடியல இந்த ஆளை பார்த்து என்னால. டேய் பிரஸ். சூப்பர் சூப்பர் பிரஸ். கர்கஸ்ட் பால் வந்திருக்கு பாரு. அவன் ஆஃப் சைடுரா, அவன் ஆஃப் சைடுரா. டேய் டேய் டேய், அவன் ஆஃப் சைடுரா. இது ஆஃப் சைடு இல்லையா? இப்ப போய் பிளாக தூக்குற. அவ்வளவு நேரம் பால் வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான்ல, ஆஃப் சைடு தானே அவன். கார்த்திக் அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்துறது இல்ல. எனி நியூ டாக்டிக்ஸ்? இந்த மேட்ச் ஆக்சுவலா நான் வந்து ஃபேனா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு கோச்சா பார்க்கல, ஒரு அனலைஸ் பண்றதுக்காக பார்க்கல. ஸோ ஆக்சுவலா நான் டாக்டிக்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கல, ஒரு ஃபேனா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேகா எனக்கு தெரியும் ஒரு மிட்ஃபீல்ட் டைமண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதர்வைஸ் நான் ஒன்றும் இது பண்ணல. பட் ஐ திங்க் மோர் ஜஸ்ட் டெஸ்டிங் த சென்டர் பேக்ஸுங்க. ஈசாக் எக்கிட்டிங்கிறேன். ஈசாக் சாலா வந்து அவங்க சென்டர் பேக்ஸை பின் பண்ணி ஜஸ்ட் புட் த பால்ஸ் த்ரூ தம், பியாண்ட் தம், சாரி, ஸோ தட் அவங்க ஓடி போய் இது பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஈசாக்ட பேஸ் இருக்கு, இவன்ட்டையும் பேஸ் இருக்கு, சாலாட்டியும். இவங்க எப்ப பார்த்தாலும் சென்டர் பேக் வந்து ஒரு 5 யார்டு பின்னாடியே இருக்கானுங்க. திங்க் தட்ஸ் த ஒன் திங் ஐவ் நோட்டிஸ்ட். பட் அதர்வைஸ் நான் ஒன்றும் பெரிய டாக்டிக்கல் இதுவா நான் பார்க்கல. 4 மினிட்ஸ் ஆர் டைம். ஆமா, எல்லோ கார்டு யாருக்கு? மெக்காலிஸ்டர் எல்லோ. ஆமா, ஃப்ரிம்பாங் வந்து he needs to be stronger. அது தட் இஸ் another thing. கரெக்ட். அது கமெண்ட்ஸ்ல வேற யாரோ கூட போட்டிருந்தாங்க. ஃப்ரிம்பாங் வந்து he definitely needs to be stronger for sure அவரோட டியூவல்ஸ்ல.
இது வரைக்கும் ஓரளவுக்கு தைரியமா தாங்க ஆடுறாங்க. லைக் ஐ டோன்ட் திங்க் வந்து அவங்க பயந்து லாஸ்ட் வீக் வந்து பயந்து பயந்து ஆடணும். இந்த வாரம் வந்து பயந்து ஆடல. இட்ஸ் ஜஸ்ட் நம்ம சான்சஸ் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் டிஃபிகல்ட் அந்த சான்ஸ் கிரியேஷன். பட் ஆனா ஈக்குவலி பிஎஸ்ஜியும் ஒன்னும் அப்படி ஒன்னும் சான்ஸ் பெருசா கிரியேட் பண்ணல. ஸோ ஒரு 2-3 வாட்டி அங்க பாக்ஸுக்கு வந்திருக்காங்க. பட் தே ஃபவுண்ட் இட் குவைட் டிஃபிகல்ட் அங்கேயுமே. நம்மளும் வந்து அந்த கர்கஸ் இது அண்ட் வேண்டைக் ஃபாலோ அப் இருந்தது அந்த அந்த ஒரு ஷாட். இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் அவ்வளவுதாங்க 1 or 2 சான்சஸ் தான் ஒரு ஹாஃப்ல. கார்டன் அண்ட் டியோமாண்டே விங்கர்ஸ்க்கு டார்கெட் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். விங்கர்ஸ் எப்படியும் வேணும், ரெண்டு சைட்லயுமே வேணும். ஸோ அதனால கார்டன் அண்ட் டியோமாண்டே இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் அட் ஆல். பட் ஆனா பண்ணுவோமான்னு தெரியல. ரிச்சர்ட் யூக்ஸ் எட்வர்ட்ஸ்லாம் மைண்ட் வாய்ஸ் அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஹால்லாம் வர மாட்டான். வி ஹாவ் அ லெஃப்ட் பேக் அண்ட் ஹால் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஆடணும்னு நினைப்பான் எங்க எந்த கிளப்புக்கு போனாலும். ஸோ நியூ காஸ்ல் விட்டு வருவான்னு எனக்கு தோணல. டேய் டேய் கொனாட்டே டேய், வேண்டைக்கு பிரஸ் பண்றான்னு தெரிஞ்சு ஏன்டா அவன்கிட்ட பாஸ் பண்ற குருட்டு. சரி, வேண்டைக்கு பிரஸ் பண்றான்னு தெரிஞ்சே அவன்கிட்ட பாஸ் போடுறான். அதுல வேண்டைக்கு ரஷ் பண்ணி பாஸ் போட்டு பிஎஸ்சி பால் போயிருச்சு. என்ன பாஸ் போட்டு பிராக்டிஸ் பண்றது இல்ல இவங்க. என்ன அதாவது சில சமயம் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து டேய் ஒருத்தன் வரான் நான் பிரஸ் பண்றதுக்கு இல்லையான்னு பார்த்து பாஸ் போடுறது இல்ல. சும்மா போட வேண்டியது. பாத்துக்கலாம். நான் பாஸ் போட்டானா என் பிரச்சனை இல்ல பாருங்க. வேண்டைக் தானே, வேண்டைக் பிரச்சனை தானே அது. அப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் ஐ திங்க் இட்ஸ் பின் 50-50 கேமுங்க. ஸோ இந்த ஹாஃப் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா 50-50 கேம் விச் இஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஒரு ரெண்டு டாப் டீம் when they play head to headனா this is what you expect. பட் ஆனா சான்ஸ் கிரியேஷன் ஒன்றும் ரொம்ப இல்லை. அட் த சேம் டைம் அவங்களும் ஒன்றும் ரொம்ப கிரியேட் பண்ணல. ஸோ ஐ எம் நாட் டூ அன்ஹாப்பி. பட் ஆனா ஈசாக் நீட்ஸ் டு டூ மோருங்க. ஈசாக் நீட்ஸ் டு பி மோர் ஆக்டிவ். அந்த சென்டர் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப தொந்தரவே கொடுக்க மாட்டேங்கிறான் அவன். he needs to be way more active. ஹாலண்ட் எல்லாம் சென்டர் ஃபார்வர்டா ஆடினாக்கா அவன் எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறான் ஒரு சென்டர் ரெண்டு சென்டர் பேக்குக்கு. அது மாதிரி இவன் பண்றதே இல்லை. ஹாலண்ட் விடுங்க, இந்த லீட்ஸ் யுனைடெட் டாமினிக் கால்வர்ட் லூயின் எல்லாம் என்ன தொந்தரவு கொடுக்குறான். இவனால பண்ண முடியாது ஹாஃப் டைம். ஆமா, ஸோ அதான் ஹாஃப் டைம் தாட்ஸ் பேலன்ஸ்டு ஹாஃப், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்சிவ்லி வர் ஓகே. ப்ரெஸ் வந்து இன்டென்சிட்டி வாஸ் மச் மோர். ப்ரெஷர் வந்து நல்லா போட்டோம். பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் வந்து இட்ஸ் குட் இனஃப் குவைட் ஆனஸ்டா. டு இன் டர்ம்ஸ் ஆஃப் சான்ஸ் கிரியேஷன் அந்த ஒரு பெரிய சான்ஸ் வந்தது கர்கஸ் ஓடுது அண்ட் வேண்டைக் ஃபாலோ அப் குட் டிஃபெண்டிங்ஸ், அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அதான் வேற எதுவும் என் சைட்ல இருந்து வேற எதுவும் இல்லை. நெகட்டிவ்ஸ் ஐ திங்க் கிராவன்பர்ச் முடியல, என்னால முடியல. அப்படி என்னதான் அந்த கிராவன்பர்ச்ச பாக்குறாரோ எனக்கு தெரியாது. என்ன யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஐ டேக் அ ஹாஃப் ஃபிட் கர்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்றேன் ஹாஃப் ஃபிட் கர்டிஸ் விடுங்க, இன்ஜர்டு கர்டிஸே கொண்டு வாங்க ஹாஃப் டைம்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்து இதை விட நல்லா ஆடுவான். கிராவன்பர்ச் கேவலமா ஆடி இருக்கான். ஃப்ரிம்பாங்கு ஒரு 2 கிராஸ் நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் he has been very disappointing. ஈசாக் நீட்ஸ் டு ஒர்க் ஹார்டர். பாசிட்டிவ்ஸ் கொனாட்டே வந்து ரொம்ப அப் அண்ட் டவுனா இருக்குங்க. பயங்கர பாசிட்டிவ் அந்த ஒரு லாஸ்ட் மினிட் டேக்கில். அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்றது, கேவலமான ஒரு ஒரு 2-3 பாஸ் 2-3 டிஃபெண்டிங்லாம் அவன் பண்ணுவான். ஃப்ரிம்பாங் வந்து 100% he needs to improve. அதுல அதான் ஜஸ்ட் கரெக்ட், ஜஸ்ட் நாட் குட் எனஃப் டு ஓவர் டர்ன் த லீட். கரெக்ட். ஐ திங்க் யூஆர் ஓகே. கௌதம் வருவேன்னு சொல்லியிருக்காரு செகண்ட் ஹாஃபுக்கு, பார்ப்போம். பட் எனிவே இருங்க, போனை செக் பண்றேன். அவர் என்ன என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல, பார்ப்போம்.
ஓகே, அவர்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், பாப்போம் என்ன சொல்றாருன்னு. உங்க தாட்ஸ் எல்லாம் போடுங்க, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். மெக்காலிஸ்டர் நிறைய ரன் காட்டினா அவன் ஃப்ரீயா இருக்கிறப்போ பாஸே போடல டீப்ல இருந்து. ஐ திங்க் அவன் ரன் பண்றான், பட் தான் சொல்றேன், அந்த பாசிங் ரேஞ்ச் சில சமயம் இல்லை நமக்கு. we need Robertson and Rio. I think Rio at some point வருவான் இந்த கேம்ல. இதே நில் இருந்ததுன்னா ரியோ வருவான், ராபர்ட்ஸனும் வருவான் தான் எனக்கு தோணுது. ஜோ கோமெஸ்லாம் இன்னுமா டீம்ல இருக்கான். ஆமா, ஈசாக் should do a lot more. அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சென்டர் ஃபார்வர்டா he should be doing a lot more ஃபார் ஷூர். அவன் சென்டர் பேக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரபிளே கொடுக்கல. இவங்க எப்போதுமே சென்டர் பேக்ஸ் வந்து இதான் சென்டர் பேக்னு வச்சுக்கோங்க, இந்த விரல் தான் சென்டர் பேக். இங்க இருந்தாலும் இவன் எப்போதும் ஒரு 5 யார்டு தள்ளியே இருக்கான். அந்த சென்டர் பேக் கூடியே நில்றா, அப்பதான்டா ஹெட்டர்லாம் நீ ட்ரை பண்ணலாம் வின் பண்றதுக்கு. இந்த ஃபிளிக் ஆன் இது எழுதிருக்காரு பாருங்க, ஈசாக் ஷுட் ஃபிளிக் இட் அப் டு சாலா ஃபார் லாங் பால்ஸ். அந்த ஃபிளிக் ஆன் பண்றதுக்கு நீ சென்டர் பேக் பக்கத்துல இருந்து ஹெட்டரை சேலஞ்ச் பண்ணாதானே, அதுவே பண்ண மாட்டேங்கிறான். press வந்து was quite decent actually. I think it can be better, but ana it is still decent. But last week PSG game compare பண்ணும்போது இந்த கேம் வந்து has been much better in that sense. அந்த ஒரு இன்டென்சிட்டி இருக்கு, அந்த ஒரு PSG அந்த press இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. so I don't have an issue. ஃபுல் பேக்ஸ் ரொம்ப மோசமா ப்ளே பண்றாங்க. ஐ திங்க் கர்கேஸ் வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கான் இந்த கேம், பட் ஃப்ரிம்பாங் வந்து has made more mistakes. எக்கிடிகே வந்து தெரியல எக்ஸாக்டா என்ன இன்ஜரின்னு தெரியல, பட் இட் லுக்ஸ் லைக் வந்து ஒரு ஆங்கிள் இன்ஜரி மாதிரி இருந்துச்சு பாக்குது. கமெண்ட்ஸ்ல கூட யாரோ சொன்னாங்க, பட் ஆனா தெரியல ஆங்கிளா நீயா, சில பேர் ஹாம்ஸ்ட்ரிங் கூட சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஸ்லாட் வந்து போஸ்ட் கேம்ல என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஐ மீன் ஐ டோன்ட் நோ, இது வந்து என்னோட அதான் ஜஸ்ட் 1 கோல் வில் பி இனஃப். ஐ திங்க் அதுதாங்க ஐ வாஸ் ஹோப்பிங் ஹாஃப் டைம்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கோல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அன்பார்ச்சுனேட்லி இது வரல. ஆமா, மச் பெட்டர் டுடே, தெர் இஸ் டெஃபினெட்லி நோ டவுட், டெஃபினட்டா மச் பெட்டர். 200 பேர் கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படியாச்சும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி சீசன் டார்கெட் 4000 அடிச்சிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் கேம் ஆஃப் பிரீமியர் லீக் சீசனுக்கு அப்புறம் 4000 அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க ஃபைனல் சீசன் ரிவ்யூ எபிசோட் வந்து இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல நாங்க பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அவர் ப்ராமிஸ் உங்களுக்கு. ஸோ அதனால 4000 எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒலியெல்லாம் ஒன்றும் தெரில. ஃபோன் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு தெரில. எதுவும் ரிப்ளை வரல எனக்கு இன்னும். ஸோ பார்ப்போம் அவர் என்ன, கௌதம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சாலா கேம் ஆன். ஐ தாட் சாலா ஆஃப்டர் கம்மிங் ஆன் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிராஸ், அதுல இருந்து தான் அந்த கர்கஸ் சான்ஸ் எல்லாம் வந்து. ஸோ தட் வாஸ் அ குட். இது பயங்கரமான டிஃபெண்டிங் அது மார்க்கினியோஸ் வந்து. இப்பதான் ஹைலைட்ஸ் காமிச்சாங்க. ஐ மீன் இட்ஸ் அன்பிலீவபிள் டிஃபெண்டிங் மார்க்கினியோஸ் வந்து. பிரில்லியன்ட் சேவ்ஸ் ஆஃப் ஈவன் வேண்டேக்கே சொல்றான் பாருங்க, நல்ல டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் அக்கிலிஸ் இல்லைன்னு, ஐ எம் ஹோப்பிங். நான் அது சொல்ல வேணான்றதே ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு, எக்கிடிகேக்கு அக்கிலிஸ் இல்லைன்னு ஐ எம் ஹோப்பிங். ஏன்னா அது பார்த்தா ஒன்னும் கான்டாக்டே இல்லாத மாதிரி விழுந்தா தட் இஸ் வெரி, என்ன சொல்றது, ஒரு அக்கிலிஸ் இன்ஜரிக்கு அது வந்து ஒரு அறிகுறி மாதிரி, அது கான்டாக்டே இல்லாம விழுறது. ஸோ ஐம் ஹோப்பிங் அது இல்லை, ஐம் ராங் அப்படின்னு அது வந்து அது ராங்னு ஐம் ஹோப்பிங், பட் பார்ப்போம். இல்ல ஜெனுவினாவே சி, ஒரு விதத்துல ஐம் டிசப்பாயிண்டட். ஏன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெக்ல ஆடிந்தா மேபி 2-0 டவுன்ல இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பட் அட் த சேம் டைம் இந்த ஹாஃப் யோசிச்சிங்கன்னா நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா கிரியேட் பண்ணல, அந்த அந்த ஒரு சான்ஸை தவிர. ஸோ ஜெயிச்சிருப்போமா இந்த டையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஓவரால் சோஃபார் இந்த 2 லெக்கையும் எடுத்துட்டீங்கன்னா PSG have still been the better team. ஏன்னா இந்த ஹாஃப் நீங்க வந்து 50-50 சொல்லலாம், மேபி ஈவன் நீங்க வந்து 55-45 நம்ம சைட்ல அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் we have been that much better than PSG இது வரைக்கும். தூங்காம பாக்குறீங்களா? ஜெயிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. பட் அகைன் இந்த கேம் வந்து அதுதான் அங்க கான்டாக்டே இல்லாம இஸ் ஐ எம் ஹோப்பிங். அவ இப்பதான் எக்கிடிக்கோட சொல்ல வேணான்னு பாக்குறேன், அக்கிலிஸ் மாதிரி தான் இருக்கு. he goes down கான்டாக்டே இல்லாம அண்ட் பேக் ஆஃப் த ஹீல் அவன் he holds. ஸோ அதனால ஐம் ஹோப்பிங் இட்ஸ் நாட் அக்கிலிஸ். ஏன்னா அக்கிலிஸ்னா இட்ஸ் அ லாங் டைம், அடுத்த சீசன் மிட் சீசன்ல தான் வருவான். ஸோ பாப்போம். ஆன்ஃபீல்ட் ஹஸ் பின் 100%. இந்த சாண்டி அஃபிஷியல் 029 எழுதியிருக்காரு ஆன்ஃபீல்ட் சோல் அப்படின்னு.
Anfield has been unrealங்க. ஸோ அதனால வந்து we have to give credit அங்க. அதாவது சப்போர்ட்டர்ஸ் வந்து they have to turn upனு சொன்னோம் and they have 100% turned up. ஸோ அதனால பார்ப்போம். ரியோ இஸ் வார்மிங் அப். ஹாஃப் டைம்ல எல்லா சப்பும் வார்ம் அப் பண்ணுவாங்க. அதுக்காக அவன் வரான்னு அர்த்தம் இல்லை. பார்ப்போம். இல்லைங்க, பாச்சோ வந்து சோஃபார் இஸ் நாட் டன் தட் மெனி மிஸ்டேக்ஸுங்க. அமேசான் பிரைம்ல பண்டிட்ஸ் இருக்கிற பண்டிட்ஸ் யாரு பாக்குறேன் இருங்க. ராபி பவுலர், வேன் ரூனி, கிளாரன்ஸ் சீடாஃப், டேனியல் ஸ்டரிச் தான் பண்டிட்ஸ் லைன் அப். எனிவே ஆமா, கிராவன்பர்ஸ் டோன்ட் நோ இஸ் ரோல் கிளியர்லிலாம் இல்லை. அவனுக்கு சொல்லி சொல்லி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஐ கான்ட் பர்ஃபார்ம் இஸ் ரோல், அவ்வளவுதான். சிம்பிள். இஸ் நாட் a சிக்ஸ்ங்க. அவன்லாம் ஒரு சிக்ஸே கிடையாது. ஸோ டெஃபினட்டா ஃப்ரம் ஆஸ்திரேலியா 6 AM வாட்ச் பார்சா அண்ட் அத்லெட்டிக் மேட்ச். நல்லா என்ஜாய் பண்றீங்க போல 6 மணிக்கு காலையில ஃபுட்பால். லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இஸ் ஹர்ட்டிங் அஸ் சோ ஃபார். ஐ அக்ரி. ஐ திங்க் வந்து டெஃபினட்டா கிரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த டீம்ல. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பொசிஷன் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதான் சொன்ன மாதிரி இட்ஸ் பின் அ மிட்ஃபீல்ட் பேட்டிலுங்க. ரெண்டு சைடுமே வந்து அந்த மிட்ஃபீல்ட்லயே ஸ்டக் ஆகி நிக்கிறோம். வி ஹவ் நாட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட். அவங்களுக்கும் ஒரு 2-3 சான்ஸ் கொடுக்கல, நம்மளும் ஒரு 2-3 சான்ஸ் எடுக்கல, லைக் கிரியேட் பண்ணல. ஸோ இட்ஸ் அந்த மிட்ஃபீல்ட்லயே ஸ்டக் ஆகி நிக்குது அது. விச் இஸ் வாட் ஹேப்பன்ஸ்ங்க. ஒரு 2 குட் டீம்ஸ் நல்லா ஆடினாங்கன்னா இப்படிதான் இருக்கும் கேம். Did you miss Klopp managing? Definitely. I think that every Liverpool fan misses Klopp. Definitely. For sure. Liverpool are playing like an away team. Lack of creativity. Couldn't keep the ball for 2 seconds. It's difficult. நீங்க சொல்றீங்க, நீங்க PSG சைடுல இருந்து பாருங்க, அவங்க பிரஸ் பண்றதெல்லாம் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு. அண்ட் ஈக்குவலி நான் இப்படியும் சொல்லுவேன், இந்த கேம் பாத்தீங்கன்னா PSG haven't been that great also. அவங்க யூஸ்வலா ஆடுற மாதிரியும் ஆடல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பின் 50-50. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஒரு மேஜர் டெம்பலேக்கு ஒரு 2-3 சான்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அதர் தென் தட் வந்து ஒன்றும் பெருசா வி ஹேவன்ட் ரியலி சீன் தட். மமடாஷ்விலி செம்ம சேவ் அந்த டெம்பலே அந்த அட்டெம்ப்ட்ல இருந்து கோயிங் பேக்வர்ட்ஸ் பஞ்ச் பண்றான். இட்ஸ் குட் சேவ் அது. ஆனா இது சொல்லணுங்க, மமடாஷ்விலி ஹஸ் ஆக்சுவலி பின் குவைட் குட். ஆஃபீஸ் லைன், அவன் அந்த கமிங் ஆஃபீஸ் லைன் எல்லாமே ஹஸ் பின் குவைட் குட். டெம்பலே ஆன் சைடு அது முடிச்சிருக்கணும். எப்படி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதோ, டெம்பலே வந்து யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ் தட் சான்ஸ். அது ஆமா, அது மறந்தே போச்சு. அந்த 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 இது அந்த சான்ஸ் இப்பதான் ஹைலைட்ஸ்ல பார்த்தேன். டெம்பலே ஷுட் ஹவ் ஃபினிஷ் தட் சான்ஸ். ஆனா அவ ஈக்குவலி அங்க ஐ மீன் வான் டைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். பட் ஆனா ஐ திங்க் தட்ஸ் ஜஸ்ட் குட் டிஃபெண்டிங் மார்க்கினியோஸ்ல இருந்து. We are playing too safe when we need to attack. For instance, Wirtz gets into tight spaces in the box and I'm hesitating to give it to him. நம்ம forward movement வந்து it's not been that great. Like we have not created as much. We are playing it too safe ன்னு சொல்லலாம், I feel like. பட் ஆனா சொன்ன மாதிரி I think இன்னைக்கு வந்து it's slightly different என்னோட ஒப்பீனியன்ல. In the sense of வந்து கேமே வந்து ஃபுல்லா மிட்ஃபீல்ட்ல தான் இருக்கு. ஸோ it's been difficult to get anything going forwardல. கர்டிஸ் வந்தா ஏதாச்சும் நடக்குமா? ஐ திங்க் சோங்க, டெஃபினட்டா. ஏன்னா வந்து ஆரன் டேனியல் கேட்டிருக்காரு, கர்டிஸ் வந்தா ஏதாச்சும் நடக்குமா அப்படி. ஐ திங்க் சோ. ஏன்னா வந்து அவனோட பாசிங் ரேஞ்ச் வந்து he brings something different அந்த ஒரு மிட்ஃபீல்ட்ல இருந்து. அண்ட் கிராவன்பர்ச் மாதிரி என்ன சொல்றாங்க, ஸ்லோ டவுன் பண்ண மாட்டான். he keeps the game going. ஸோ அதனால மேபி இட் will be good. இதுதாங்க கரெக்ட். இதுதான் சம்மரி. இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சம்மரி யாருக்காச்சும் தெரியலன்னா, we are pressing much better this game, but our attack looks toothless. Correct. Let's see where in comments. Did we buy the wrong fullbacks? I wouldn't say that. I think வந்து அந்த ஓவர்லாப் பண்ணி ஒரு கிராஸ் போடுற ஒரு ஃபுல் பேக் வேணும்னா I think Frimpong and Kerkez are perfect. ஆனா இதுதாங்க என்னோட ஸ்லாட் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இட் ஃபீல்ஸ் லைக் வந்து he has bought players for a system. ஆனா இட்ஸ் லைக் half the team வந்து ஒரு விதமா ஆடுறதுக்கு செட்டப் பண்ணிருக்க, லைக் ஆர் ஐடியல் ஃபார் ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம். இன்னொரு half டீம் வந்து இந்த டிரான்சிஷன், இந்த சாலா கேக்போ மாதிரி ஒரு டிரான்சிஷன் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டிஃபிகல்ட்.
எல்லாரும் கௌதம் ஃபேன் ஆர்மி எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க, எங்க வருவாருன்னு. சிஜி வருவாரோ இல்லையோ, கௌதம் வந்துட்டார். எல்லாரும் கேளுங்கப்பா, ஏன் இந்த ஆள் வந்து இவ்வளவு லேட்டா வந்திருக்காருன்னு. தவிர்க்க முடியாத சில காரணத்தினால், மேட்சை பார்க்க வேண்டாம் என்ற காரணத்தினால் அப்படியே பிரேக் எடுத்து ஐயாவை மட்டும் கோத்து விட்டேன். ஒன்னும் கவலை இல்ல. கேம் என்ன நடந்துச்சு? நான் இது பார்க்கவே இல்லை. என்ன நடந்துச்சு? சோ இந்த கேம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல ப்ரீவியூல, ஃபைட் இருக்கணும், இன்டென்சிட்டி இருக்கணும்னு. அது இருக்கு ஓரளவுக்கு. லைக் பிரessing எல்லாமே ஆக்சுவலாவே நல்லா இருக்கு. கிராவன்பெர்ச் as usual 2 out of 10 பெர்ஃபார்மன்ஸ். கொனாட்டே வந்து இல்ல இருங்க நான் சம்மரி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. கொனாட்டே வந்து 5 நிமிஷம் 9 out of 10, அடுத்த 5 நிமிஷம் 2 out of 10 அந்த மாதிரி. ஃப்ரிம்பாங் வந்து பிலோ ஆவரேஜ் 4 out of 10 வச்சுக்கோங்க. சரி. ஏகிடிகே வந்து பாசிபிள் அக்கிலிஸ் இன்ஜுரி, சப்ஸ்டியூட் ஆயிட்டான் வெளில. ஏன்னா அவன் யாரு கான்டாக்டே இல்லாம விழுந்தா, அண்ட் as soon as he fell down on the back of the leg, அதுதான் ஹோல்ட் பண்ணான் அவன் கொஞ்சம் ஒரு செகண்டுக்கு. சோ இட் லுக்ஸ் லைக் அக்கிலிஸ். ஐம் ஹோப்பிங் இட்ஸ் நாட், ஆனா இட் லுக்ஸ் லைக் அக்கிலிஸ். சாலா வந்துட்டான் உள்ள. ஈசாக் வந்து நாட் தட் கிரேட். ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுவும் ஆஃப் சைடு, அதுவும் மிஸ் பண்ணிட்டான். ஒரு பயங்கரமான சான்ஸ் சாலா வந்த உடனே ஃபர்ஸ்ட் கிராஸ் வந்து போட்டான். கர்கேஸ் வந்து ஃப்ரம் லைக் அவனும் ஒரு டிஃபெண்டர் சேலஞ்ச் பண்ணாங்க. கர்கேஸ் வந்து ஃப்ரம் லைக் 3 yards அவுட் இது பண்ணா சாஃபன் ஆஃப் பயங்கரமான சேவ். ரீபவுண்ட்ல வேண்டைக் ட்ரைஸ் டு இருங்க வேண்டைக் ட்ரைஸ் டு புட் இட் இன். மார்க்கினியஸ் வந்து செம்ம டிஃபெண்டிங், செம்ம டாக்கிள், சென்ஸ்ட் அவுட் ஃபார் கார்னர். ஜெனுவினாவே யாரையுமே பிளேம் பண்ண முடியாது அதுல. எவ்ரிபடி டிட் வெல் அந்த இதுல. கர்கேஸ், சாலா, வாண்டைக், மார்க்கினியோஸ், சாஃபனோவ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க அந்த ஒரு சீக்வென்ஸ்ல. நம்ம சைட்ல இருந்து அந்த ஒரே சான்ஸ். அவங்க சைட்ல வந்து டெம்பெலே வந்து மிஸ்ட் ஒரு பயங்கரமான வாலி ஃப்ரம் லைக் 6 yards. நேர சூரியனுக்கு அனுப்பிச்சு விட்டான் பால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2-3 வாட்டி பாக்ஸுக்குள்ள வந்தானுங்க, பட் they weren't able to create much அங்க. ஒரே ஒரு இது மமடாஷ்விலி வந்து ஸ்வீப் அப் பண்ணா, ரீபவுண்ட் வந்து டெம்பெலேட்டே போச்சு. ட்ரை டு சிப், மமடாஷ்விலி வந்து பேக் ரன் பண்ணிக்கிட்டே பஞ்ச் பண்ணிட்டான் பால். சோ மமடாஷ்விலி ஹஸ் ஆக்சுவலி ஹேட் a decent game. அத தவிர ஒரு 1 or 2 சேவ்ஸ் பண்ணா, which was kind of expected தான், not unexpected சேவ்லாம். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் a midfield battleங்க. பால் ரொம்ப வந்து மிட்ஃபீல்டுக்குள்ளேயே போயிட்டு இருந்தது நமக்கும் அவங்களுக்கும். I just don't think ரெண்டு சைடுமே வந்து we haven't created much அந்த ஃபைனல் தேர்ட்ஸ்ல. நம்ம சைடுல சுத்தம் அந்த கர்கஸ் சான்ஸ் தவிர வேற எதுவும் வரல. அவங்க சைடுலயும் அந்த டெம்பெலே was the biggest chance, but otherwise ஒன்னும் பெருசா ஒன்னும் they have not created. இன்னைக்கு என்ன சாலாவை டிராப் பண்ணிட்டானாமா? சாலா ஏன் ஸ்டார்ட் பண்ணல தெரியல. I don't know. நான் இப்ப ப்ரீமேட்ச் நான் ஃபார்முக்காக நினைச்சேன். ஏன்னா ஈசாக் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஈசாக் ஸ்டார்ட் பண்ணிட்டானா? அவன் ஈசாக் இப்ப வந்தானா செகண்ட் ஹாஃப்க்கு? ஈசாக்க காணோம். சாலா ஆமா ஈசாக்க நெக்கிட்டிக்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கேம். இப்போ ஈசாக் இல்ல, கேக்போ வந்துட்டான் உள்ள இப்போ. ஓகே. கோமெஸும் வந்துட்டான், which ஆமா ஃப்ரிம்பாங் played badly, so அதனால கோமெஸ் was expected. ஈசாக்கும் வந்து wasn't great realistic-ஆ, so அதனால ஓகே கேக்போ வந்துட்டான். அதான் நான் தான் சொன்னேன்ல, கௌதம் வந்த உடனே சிஜி வந்து கௌதம் வந்து கரெக்டா என்ட்ரி எல்லாம் டைமிங் போட்டு வந்திருக்காருயா. நான் பேசித்தான் வந்திருக்கேன். கேக்போ நீ உள்ள வாடா, அவனுக்கு ஒண்ணு கிளிக்கல, ஸ்கோர் லைன் 0-0 தான் இருக்குது, நீ உள்ள வந்தா ஏதாச்சும் மாறும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் சொன்ன உடனே வந்துட்டான், வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். இப்ப தெரியுதா ஏன் லேட் ஆயிருக்குன்னு ஸ்ட்ரீமுக்கு வரதுக்கு? சிஜி கூட செப்பரேட் டீலிங். ஸ்லாட் எல்லாம் ஒரு ஆளா, உனையவே ஆட வைக்காத அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்தேன் நான். ஆமா அதான் கௌதம் வந்தா கேக்போ வராம எப்படி? ஆமா பார்சா கேம் ஸ்கோர் தெரியுமா? என்னது? ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துலயே பார்சா 2-0 அப். அதுக்கப்புறம் அத்லெட்டிகோ ஒரு கோல் போட்டானுங்க. ஆமா இப்ப அத்லெட்டிகோ லீடிங் 3-2. ஆட்டங்கொய்யால நான் அதெல்லாம் எதிர்பார்த்ததான். எவ்வளவு நேரம் பார்சலோனா போடுவாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 20 நிமிஷமா எப்படி கோல் போட்டானுங்க மறுபடியும் அத்லெட்டிகோ? ஆச்சரியமான விஷயம். நான் பாக்கல, நான் அந்த கேம் நான் ஹைலைட்ஸ் தான் பார்க்கணும் அப்புறம் இந்த கேம் முடிச்சிட்டு. பட் ஆனா நான் பாக்கல. ஆமா இல்ல இந்த கேம் வந்து ஜென்யூனாவே தி இன்டென்சிட்டி, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்ட்ரீம்ல நீங்க வரதுக்கு முன்னாடி. இந்த இன்டென்சிட்டியோட போன வாரம் ஆடி இருந்தோம்னா ஓகே மேபி 2-0 தோத்துருமா, பட் அட்லீஸ்ட் வந்து ஃபைட் கொடுத்தோங்கிற அந்த ஒரு இது இருக்கும். இந்த கேம்ல வந்து லைக் பிரஸ் பண்றதெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே சான்ஸ் கிரியேஷன் ஒன்னும் சரியில்லை ரெண்டு சைடுல இருந்துமே, பட் ஆனா பிரஸ்ஸிங்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட் கேம் அது கூட இல்ல. அதான் சொல்ல வந்தேன். ஏன் எல்லாரும் கிராவன் பத்தி கிளிக்கிறாங்க? அவ்வளவு மோசமா விளையாண்டா
ரொம்ப மோசமா ஆடிக்கிட்டு அவன் எப்படி பிச்சில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்ப இதுல சொன்னேன், நான் சொன்னேன் ஹாஃப் டைம்ல கர்டிஸ் ஸ்ட்ரெச்சர்ல இருந்தாலும் பரவாயில்ல அவரை தூக்கி பிச்சில் போடுங்க அப்படின்னு. நான் 4 மாசம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஐயோ இவனை பிரயோஜனம் இல்லைன்ட்டு. ஸ்ட்ரீம் எடுத்துட்டீங்களா? 70 மினிட்ஸ்க்குள்ளார இன்னும் ஒரு கோல் வந்தா சான்ஸ், இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. என்ன டைம்? என்ன டைம் அத சொல்லுங்க. எனக்கு வந்து 45-25. இருங்க. நான் லைவ்ல பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 30 செகண்ட். அதாவது இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து எனக்கு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி அமேசான் பிரைம்ல வந்துரும். அதனால இன்னைக்கு நான் லைவ்ல இருக்கேன். ஆஃப் சைடு. ஆமா. அப்பா எப்பறா இதுல பாருங்க கரெக்ட். சிஜி இது கரெக்ட்டா எழுதி இருக்காரு பாருங்க. இல்ல இதுதான் இந்த கமெண்ட் தான். எல்லாம் இருக்குதா சிஜி வாரா. ஆமா காப்பாத்துறான். அதாவது யூசுவலா நான் கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கமெண்ட்ஸ்ல இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இல்ல ஐ திங்க் இதுக்கு மேல எல்லாம் கஷ்டங்க. சான்ஸ் ஓகே நம்ம ஒரு 4 சான்ஸ் கிரியேட் பண்ணோம், அப்ப ஏதோ எடுக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நம்மளால சான்ஸ் கிரியேட் பண்ண முடியுதுன்ட்டு. சான்ஸ் கிரியேஷனே ஒண்ணுதான் ஒரு ஆஃப்க்கு இருந்துச்சுன்னா தென் தட்ஸ் அபௌட் இட். ஐ மீன் அந்த ஈசாக்கு இது ஒன்னு இருந்தது, பட் அது ஆஃப் சைடு. அவன் அதுவும் மிஸ் பண்ணிட்டான், பட் ஆஃப் சைடு. சோ ஹாஃப் டைம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல கேவலமா யார் ஆடுனாங்கன்னு சொன்னேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேர்ட்ஸ் அண்ட் சோபோஸ்லை. போத் ஆஃப் தம் வெரி வெரி குட். ஆமா, போத் ஆஃப் தம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ட்ஸ் சோபோஸ்லை லைக் டாப் டியர், மமடாஷ்விலி அது கீழே. ஆமா அவ்வளவுதான். லைக் சொல்றேன் கிராவன்பர்ட்ஸ் நிறைய ஃபர்ஸ்ட் டச் எல்லாமே கேவலமா எடுத்துப்பானே. ஐயோ ஃபர்ஸ்ட் டச் பாஸ் என்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேம் எடுங்க, எல்லாமே கேவலமா பண்ணா இன்னைக்கு. அதான் சொல்றேனே, அது இன்னைக்குன்னு இல்ல, அது பல நாளா அப்படிதான் போயிருக்கு. என்ன டிசைர் டுவே வெளிய படுக்க வச்சிட்டாங்க. அம்மா என்ன சாடா. யூசுவலா கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் டைம் போடும்போது எனக்கு ஒரே பொறாமையா இருக்கும். என்னடா இவங்க 2 நிமிஷம் முன்னாடி இருக்காங்க, இன்னைக்கு போடுங்க டைம், நான் எல்லாரும் விட நான் முன்னாடி இருக்கேன். எப்படி இன்னைக்கு மட்டும் யூகேல கரெக்ட் டைம்ல வருது? அண்ட் ஆன்ஃபீல்டுங்க. ஆமா, ஆன்ஃபீல்ட் ஹஸ் பீன் சூப்பர். அது சொல்லுங்க. ஆமா ஃப்ரம் என்னோட ஃப்ரெண்ட் அங்க போயிருக்கா மேட்ச் பாக்குறதுக்கு. அவ ப்ரீ கேம்ல எனக்கு போட்டோ எல்லாம் அனுப்பிச்சிருந்தா. பயங்கர வெல்கம் நம்ம டீம் பஸ்ஸுக்கும் அவங்க டீம் பஸ்ஸுக்கும் சரி. அப்புறம் லைக் ஸ்டேடியமே வந்து பயங்கரமா இருக்கு. ஹேண்ட் பால்லாம் இல்லையா அது? கேப்போ கார்னர் நானா தூக்குடா கேப்போ. என்ன தூக்க அவரே தூக்கிட்டு வரா கிரவுட. ஆனா ஒண்ணு, இந்த கேக்போ ஷாட் இப்ப நீங்க பாப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த கர்கஸ் சான்ஸ் தவிர this is the first time Safuna has been tested. அப்படியா? ஐயே ஜோ கோமெஸ் எப்படா அந்த ஹெடர் போய் அங்க அடிச்ச? டேய் இதெல்லாம் நீ you should be on target ரா. டேய் ஃப்ரீ ஹெடர் you got better of your defender, எப்படா நீ ஆஃப் டார்கெட் அடிக்கிற? ஆடா பாய். கரெக்ட். கோமெஸ் வரதே கோல் ஒரு 2 சான்ஸ். ஆமா டேய் நல்ல ஹெடர்ரா, கீப்பரே வெளிய வந்துட்டான். அதான் இல்ல, கீப்பர் வந்து வெள்ள வந்தது மட்டும் இல்ல, he got to the header before the keeper. அதான் சொல்றேன். இல்ல கீப்பர் டிஸ்டர்ப் பண்ணான்னு கூட சொல்ல முடியாது. கேக்போ என்னடா லிங்க் அப்ல எல்லாம் இப்படி ஆடுற? இத தாயா ஈசா கிட்ட பண்ண சொன்னோம். கேக்போ இஸ் பெட்டர் than ஈசா. போடா கர்கஸ். டேய் இப்போ இவன் எகிட்டிக்கு வந்து இன்ஜுரி லுக் சீரியஸ்ங்க ஜெனுவினாவே. லைக் ட்விட்டர்ல இப்பதான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இட் லுக் எல்லாருமே சில பேர் சொல்றாங்க இட் லுக்ஸ் லைக் அக்கிலிஸ் மாதிரி தான் இருக்கு அவன் போனதை பார்த்தா. ஸோ இட் லுக்ஸ் லைக் இல் மிஸ் த ரெஸ்ட் ஆஃப் த சீசன் அண்ட் த வேர்ல்ட் கப். அஃபிஷியலா எதுவும் வரல, பட் லுக்ஸ் லைக் தட். அப்படி
ஆமா ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் ஃபிட்டா இருந்திருக்காங்க. ஆமா அது கூட யாரோ கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க இந்த ஈசாக்கு எக்கிட்டிக்கு எப்ப ஆரம்பிச்சாலும் ஏதாச்சும் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏதோ ஒண்ணு சாபம் விட்டுருக்காங்க யாரோ. இவன் சீரியஸா சொல்றேன். இந்த சீசனே பிஎஸ்டிக்கும் அப்படிதான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிஎஸ்டிக்கும் ஒரு ஐயோ இன்ஜுரி சீரியஸா இருந்துச்சு. நீங்க கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிஎஸ்டிக்கும் வந்து ஒரு இன்ஜுரி இருந்திருக்கு. நூனோ மெண்டஸ் அவன் வந்து வெளியில போய் லூக்கஸ் ஹெர்னாண்டஸ் தான் ஆடுறான் இப்போ. அவன் வெளியே போயிட்டானா? அப்ப சாலானால அவனை கூட தாண்ட முடியலையா? இல்ல ஆமா இவனும் அவுட், டெசிரேடுவும் அவுட்னு நினைக்கிறேன் இப்போ. பார்கோலா வருவான். ஆமாமா இல்ல பார்கோலா தான் வரான். டூவே அவுட் ஆகும். எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சொன்ன மாதிரி சீசன் டார்கெட் 4000 அடிச்சிட்டோம் அப்படின்னா சீசன் எண்டுக்குள்ள நாங்க வந்து லைவ் அந்த எண்ட் ஆஃப் இயர் ரிவ்யூ வந்து லைவா நாங்க பண்றோம் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல. ஸோ தட் நீங்களும் வந்து கேள்வி எல்லாம் கேட்கலாம் எங்களை அப்போ லைவாவே அது அப்படியே வி வில் ஆன்சர் தட். பார்கோலா மாஸ்டர் கிளாஸ் இன்கமிங். ஆனா யூஸ்வலா இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணும்போது நீங்க ஃபேனா பாப்பீங்க, நான் கொஞ்சம் அனலிஸ்டா பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் ஃபுல்லா ஃபேனா பார்த்ததுனால ஆஃப் டைம் தாட்ஸ் என்னன்னு கேட்டாங்க கமெண்ட்ஸ்ல. என்ன சொல்றதுனே தெரியல. ஏதோ ஒரு 2-3 பாயிண்ட் நான் நோட்டீஸ் பண்ணதும் சொன்னேன், அவ்வளவுதான். அதர்வைஸ் எனக்கு என்ன சொல்றது, ஏன்னா ஃபுல் ஃபேனா எமோஷனலா பாத்துக்கிட்டு இருந்தேன் கேம. சோ நான் ஒரு அனலிஸ்ட் இருந்துச்சு. அவ்வளவு நல்லா ஆஃபாவா இருந்துச்சு, எமோஷனலா பாத்துட்டு இருந்தேன்னு சொல்றீங்க? இல்ல டீசன்ட் ஆஃப். எட்ரா சாலா 1-on-1 போடா, சூப்பர் வேர்ட்ஸ் சாலா. டேய் ஃபர்ஸ்ட் டச் ஏன்டா இவ்ளோ கேவலமா எடுக்கற? ஐயோ எனக்கு ஜாலியா இருக்கு. அப்பாடா இவர் அப்படியே முதல்ல சொல்லிடுவாரு, அவனுக்கு பயம் இல்லை. எனக்கு இங்க டைம் 52. பாவி சாலா டேய். எனக்கு இங்க டைம் வந்து 52 அதான் என்னோட டைம். டைம் ஸ்டாம்ப் 53:05 அது வச்சுக்கோங்க இப்போ. இது என்ன தெரியுமாங்க, இது சப்போஸ் ஒரு கோல்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது போட்டிருந்தோம்னாக்கி இது சரி ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆச்சு உங்களுக்கு இருக்கும். இப்ப ஏற்கனவே 2 கோல் டவுன்ல இருக்கும். இருங்க சூப்பர்ஸ்லை திட்டிட்டு வரேன். டேய் எவனுக்குடா அந்த பாஸ்? ஆனா சாஃபன் அவங்க என்ன கிராஸ் போடு அவன் பக்கத்துல இருந்தா பஞ்ச் பண்றதுக்கு வந்துடுறாயா. சாலா டேய் அந்த ஃபர்ஸ்ட் டச் எப்படிடா அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. நல்ல பால்ரா வேர்ட்ஸ். பார்சா 3 என்னையா நடக்குது? அப்பாடா இட்ஸ் a matter of time. ஃபெர்ரன் டாரஸ் இன்னொரு கோலம். ஆமா அவன் தான் ரெண்டாவது கோல். அவ்வளவுதான் சொன்னாங்க, இட்ஸ் a matter of time before they finish the comeback. கிராவினிச் 6 அடிச்சாயா. நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாங்க, நல்லா ஓடுனா கிராவன்பெர்ச் ஆனா 6 அடிச்சிட்டான். அவன்ட்ட ஏன் பால் போகுது? இல்ல ஆனா நாட் தட் பேட்ங்கறேன். ஐ மீன் ஓகே இது நாட் தட் பேடா? கிராவன்பெர்ச்சுக்கு நாட் தட் பேட். எங்கயோ அடிச்சிருக்கான். அதான் நான் டார்கெட் அடிங்கடா முதல்ல. ஹை பாவம் அந்த கிரவுண்ட். எப்படி சப்போர்ட் பண்றாங்க? வேர்ட்ஸ் டேய் அப்பா சூப்பர்.
ஃப்ளோரியன் ஆனா இன்னைக்கு செம்ம கேமுங்க. அப்படியா? ஆமா நல்லா ஆடுறான். ஏங்க அவனும் ஒரு கோலு ஒரு அசிஸ்ட் இல்லாம சும்மா சம கேம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது சரி, எவனாச்சும் உள்ள இது பண்ணாதானே. இப்பதான் செம்ம கேம்னு சொல்லி முடிக்கல, கீழேயே ஒரு கிராஸ் அனுப்புறாயா. நெக்ஸ்ட் சீசன் விங்கர்ஸ் வாங்குறத விட ஒரு சிடிஎம் வாங்கணும். பிகாஸ் தேர் இஸ் நோ ப்ரோக்ரஷன். பேரியோஸ் ஆர் கமாரா. பிகாஸ் வாட்டன் இஸ் நாட் குட் இனஃப். ஆர்ச்சி கிரே ஸ்பர்ஸ் ரெலிகேட் ஆயிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஆர்ச்சி கிரே. ஓ பார்சா கோல் ஆஃப் சைடா? அடா ஆஃப் சைடா? அடா பாவமே. சரி கவலை இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்னன்னா இப்போ பார்சலோனா எடுத்து பாருங்களேன், ஒரு லமின் யமால்னால வந்து ஒரு சிங்கிள் எடுத்துட்டு போய் அவனால கோல் போட முடியும். ஓகேவா? நம்மளுல அந்த மாதிரி இல்ல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப முதல்ல சாலா இருந்தான். சாலாவோட பிரைம்ல வந்து சாலா இருந்தான். என்னையா இவரு இப்படி குதிக்கிறாரு? இவனுங்க இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு வந்துட்டானுங்களா? பாருங்க கர்கஸ் எல்லாம் என்னால மன்னிக்க முடியாதுங்க. ஆன் டார்கெட் அடிக்காம என்னையா இது? பாவி. கண்ட்ரோல் பண்ணிருந்தா கூட கேக் போகலாம் ஏதாச்சும் பண்ணிருப்பானோ என்னோடா. இவரு சாலா கடுப்பாயிட்டா, போய் தொலைங்கடா அப்படின்னு. இவ்வளவு நாளா சாலா நல்ல கேம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த கேம் ஆக்சுவலா சாலா வந்து போட்ட 2 கிராஸுமே நல்ல சான்ஸ் கிரியேஷன் கிராஸ். அதெல்லாம் கர்கேஸ் டேய் ஆன் டார்கெட் ஆச்சு அட்ரா. சாஃபன் அவ சேவாச்சு பண்ண வைடா. அதத்தான் நான் சொல்றேன். இப்போ இந்த கேம் பாருங்க. சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணும் இல்ல, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சான்ஸ் வந்துருச்சா இப்பவே? எவ்வளவு? கர்கேஸ் ஒண்ணு, கிராவன்பெர்க் ஷாட் ஒண்ணு. ஆமா 2. இல்ல ப்ராப்ளம் என்னன்னா we don't have that incisiveness அந்த லாஸ்ட் தேர்ட்ல. அதுதான பெரிய பிரச்சனையே நமக்கு. we don't have that cutting edge. அந்த cutting edge இல்ல we don't have that. இல்ல அந்த world class player இல்ல. அந்த நீங்க சொன்னீங்க அந்த லமின் யமால் suddenly take the game by themselves and do something. ஆமா அந்த மாதிரி பிளேயர் தான் இந்த கேம்ல எல்லாம். அந்த இப்போ குவாரட்ஸ்கேலியா இருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பெலே இருக்கான். அந்த மாதிரி we need that player. Salah used to be that player. அதான் சொல்றேன், Salah was that player. He single handedly just changed the game. அதெல்லாம் பேக் பாஸ் இல்லையா? ஐயோ டெம்பெலே எல்லாத்துக்கும் அப்பீல் பண்ணிட்டு இருக்காத. ஆஃப் சைடு வேற இதுல கத்துறான். இல்ல we don't have that player. ஆமா டெஃபினட்டா. ஆஹா ஜோகோ மெஸ். டேய் சிஜி என்ன ஸ்கில்ஸ்யா இன்னைக்கு வேற லெவலா. நல்லா ஆடுறான், சொல்லக்கூடாது. டேய் ஐயோ நல்ல ஐடியாடா டேய் சிஜி. ஒரு கோல் போடுங்கடா ப்ளீஸ்டா சிஜி. இல்ல இவ்வளவு நேரம் பாராட்டிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கடைசியில சிஜி ஒரு ஹெட்டர் ஒண்ணு போட்டா பாருங்க, எவனுமே இல்லாத இடத்துக்கு. ஷாட் எடுத்துறாத. கோமெஸ்ட் போடுற பால. டேய் சாலா ஏன்டா குடும்பப்படுத்துறான் என் சாலா. ஒரே எப்படியாச்சும் அட்லீஸ்ட் கீப்பரை சேவ் பண்ண வைங்கடா. கர்கேஸ் எங்கடா வாடா பால் எடுறா. சூப்பர். இந்த கன்சிஸ்டன்ட் பிரஷர் நீங்க போன வீக் பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷமா நம்ம வந்து PSG ஹாஃப் அந்த ஃபைனல் தேர்ட்ல தான் இருக்கோம் நம்ம. சூப்பர்ரா கொனாட்டே, சூப்பரா டேய். ஒரு கோல் போடுறா வேர்ட்ஸ் டேய் இல்லையா? ஆமாடா எனக்கு ஜாலியா இருக்கு. ஆட்ரா கோமெஸ் ஸ்லைட் டாக்கிள் பண்ணா பாருங்க. PSG பிளேயர் அண்ட் வேர்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்கிள் பண்ணிட்டான். டேய் வேர்ட்ஸ் எதுக்குடா அதுக்குள்ள போற? அதான் சாலா பால குடுக்குறேன்டா. சோபர்ஸ்லை டேய் உன்ன ஷாட் எடுப்ப இன்னைக்கு என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ 3-on-2 கவுண்டர் வேற இப்போ போச்சு மாமடாஸ்விலியா. அப்பா நல்ல வேலையா. ஐயோ கர்கேஸ் செம்ம டாக்கிலியா. ஆஃப் சைடு. டேய் அசிஸ்டன்ட் இவ்வளவு நேரம் ஆடி இருக்காங்கல்ல, அப்பவே உனக்கு தெரியாது ஆஃப் சைடுன்னு? இத முன்னாடியே தூக்கி இருக்க வேண்டியதானே? ஆமா டெம்பலே ஓடும் போதே ஆஃப் சைடு. அதான்
1 மணி நேரமா ஆஃப் சைடு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூக்குறான் ஃபிளாக். we need a goal next 10 minutes we need a goal இல்லனா கஷ்டம். மமடா ஸ்விலியன் கர்கஸ் ஆனா ஆஃப் சைடுன்னு தெரியாது, அதனால நல்ல சேவ் அது. எவ்வளவு தூரம் ஆஃப் சைடுடா அப்பா. அதுதான் அப்பவே இது பண்ணிருக்க வேணாம். டேய் கேப்போ டேய் எப்பெல்லாம் ஷாட் எடுக்கணுமோ அப்பெல்லாம் கிராஸ் போடுறியடா. 10 நிமிஷம் 70th மினிட்டுக்குள்ள நதிங் ஹேப்பன்ஸ்னா அது நதிங் அவ்வளவுதான். இல்லைங்க சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி ஆடினா we just need like 1 or 2 moments இந்த கேம்ல. கேப்போ ஆடா டேய் சாமி. ஆனா எனக்குல நீ கவலையே இல்ல தெரியுமா, ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் எப்படிதான் அவன் நடக்க போவான்னு தெரியுது, அப்புறம் என்னத்த போய் நான் கவலைப்பட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு எதுக்கு. இல்ல அதாவது இந்த கேம்லாம் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்தோம், ஏதாச்சும் நடந்ததுன்னா போனஸ். அதான் சொல்றேன். அப்பா காடை குடுறா இவனுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறான் மார்க்கினியோஸ். The problem is the squad this season அவ்வளவுதான் இருக்காங்க. ஓகேவா, பேசிக்கலி that's all these guys can do. எந்த ரிதமே இல்லைங்க. இஃப் யூ ஹேவ் ரிதம் இல்ல, ஒரு 4 கேமுக்கு இவங்க ஆடினாங்க அப்படின்னம்னா நமக்கு சொல்லலாம். இவங்களுக்கு எந்த ரிதமே இல்ல, நீ என்ன எதிர்பார்க்க முடியும்? அதுவும் ஃபார் மீ this PSG side is the best side in Europe this season. Probably இவங்க இல்லைன்னா பயன். அங்கதான் கேள்வியே. எனக்கு வந்து ஒரு few weeks back வரைக்கும் பயன் மியூனிக் and Arsenal னு சொல்லிட்டு இருந்தேன், but PSG is up there. ஆமா, it's very very difficult. You need to have one squad at least play 5 games at a stretch. நம்ம சீரியஸா சொல்றேன், we've not played 5 games கூட ஸ்ட்ரெச்சா விளையாடல. இல்லைங்க, I mean that plays a part. Injuries definitely plays a part. அது இல்லன்னு சொல்லவே இல்லை. இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஸ்ட்ரீம்ல எகிட்டிகே வெளில போகும்போது, ஈசாக்கும் எகிட்டி ரியோ கமிங் ஆன், ஈசாக்கும் எகிட்டிகேவும் சேர்ந்து 300 நிமிஷம் கூட ஆடி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுவே அதிகம் எனக்கு கேட்டா. இல்ல அதுதான் சொல்றேன். சோ 300 நிமிஷங்கிறது என்ன, இட்ஸ் லைக் 3.5 மேட்சஸ் போல அப்ராக்சிமேட்டா. அவ்வளோ கூட லைக் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் வந்து யாராச்சும் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் இன்ஜுரி ஆயிடுறாங்க அப்படின்னு. இன்ஜுரிஸ் பிளே அ பார்ட், அதுல டவுட் இல்லை. ஐ திங்க் இது அதான் சொன்னேன், இது வந்து ரிப்பீட்டடா இப்போ அரைச்சமாவே கோமெஸ் ஷாட் எடுறா. மாமடா சொல்லி உதைக்கிறது இல்ல, தூக்கி போட்டுறா, இது எனக்கு பெட்டரா. ஆமா, உதைச்சாதான் எனக்கு பிரச்சனையா போகுது, தூக்கி போடுறா. பட்ஸ் அப்பா டேய் சோபோஸ்லை ஏன்டா லெஃப்ட் ஃபுட் கோமெஸ் ஏன்டா ஷாட் கோமெஸ் ஃபவுல் இல்ல, பெனல்டி பெனல்டி பெனல்டி. யாருக்கு? நமக்கா அவங்களுக்கா? நமக்கு நமக்கு. நான் எதுக்கு கையை தூக்க போறேன்? ஆமா, சோபோஸ்லாய் பெனல்டி பெனல்டி ஷாட். டேய் சாலாவை கீழ எடுக்க வச்சிராதீங்களா ப்ளீஸ்டா. சாலாவை கீழ எடுத்து வச்சு மறுபடியும் விட்டுற போறான்டா. வேற யார் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ போச்சுடா, மறுபடியும் சாலால. நான் மியூட் பண்றேன், நீங்க என்னமோ கத்துங்க, நான் மைக்ரோஃபோனை மியூட் பண்ண போறேன், நான் பார்க்க போறது இல்ல. நம்மளால முடியாதுப்பா. இவர் எல்லாரும் கமெண்ட் சொல்றாங்க சாலா shouldn't take the penalty. பாப்போம். இல்ல எனக்கு நீ நம்பிக்கை இருக்கு. முதல்ல இருங்க, குரூப்பானால ஓவர் டர்ன் இது பண்ணிடுவாங்களா தெரியல. அதுதான் ரொம்ப லைக் தெரியல. he seals the ball, பின்னாடி இருந்து கான்டாக்ட் இருக்குதான் தெரியலையே. பார்த்தானா பெனல்டி, பட் ஆனா இதே வந்து see it's like வந்து இதே ஃபவுல் மிட்ஃபீல்ட்ல நடந்தா ஃபவுல்னு கொடுப்பாங்க. ஆனா it's like one of those அந்த ஆமா it's like one of those அந்த பெனல்டி பாக்ஸ்ல நடந்தா அதான் மானிட்டருக்கு போக சொல்லிருக்காங்க ரெஃபரியை. அப்ப அவ்வளவுதான். அதான் சொல்றேன், I don't think இல்ல. ஆமா it looked soft. அதுக்கு கொடுத்தா ரொம்ப ஆச்சரியம் அது. எனக்கு என்ன தோணுதா, ஐ திங்க் ரெஃபரி தாட் மெக்காலிஸ்டர் காட் கிக்டோ அந்த மாதிரி ஏதோ. என்ன வெறும் பிளெயின் VARல ஒன்னு பிளேயர்ஸ் இது தெரியுதான்னு தெரியல, என்னோட ஸ்கிரீன்ல வந்து VAR காமிக்கிறாங்க, பிளேயர்ஸே இல்ல. VAR பிளேயர்ஸே இல்லையா?
வெறும் டி பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. டி பாக்ஸ் கோல் மட்டும் தான் இருக்கு. பிளேயர்ஸ காணோம். ஆமா, என்ன வெறும் போட்டோ காட்டுறாங்க? ஏய் என்னடா இது? ரெஃப்ரி என்னடா பாப்பா? டேய் அங்க பிளேயரே இல்லடா. இல்ல நோ பெனல்டி எடுத்துட்டாங்க. நோ பெனல்டி எடுத்துட்டானா அதானே. இல்ல ஐ திங்க் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் கரெக்ட் தாங்க. ரொம்ப he just went and shielded the ball அவ்வளவுதான். மத்தபடி வந்து இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ திங்க் he felt like வந்து மெக்காலிஸ்டர் got kicked. அதுதான் ஐ தாட். ஏன்னா விழுந்தது ஒரு மாதிரி விழுந்தான் மெக்காலிஸ்டர். நார்மலா ஷீல்ட் பண்ணி அவனா தள்ளி விட்டானா யூ ஜஸ்ட் ஃபால் ஓவர்ல. ஒரு மாதிரி காலை ட்விஸ்ட் பண்ணி விழுந்தா. அண்ட் இப்பதான் ரெஃபரி பின்னாடில இருந்து கேமரா காமிக்கிறான். நல்ல வேளை ஓட்டானே. போடா 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 போடா. டேய் அதெல்லாம் ஃபவுல் இல்லடா. அதெல்லாம் ஃபவுல் இல்ல. மெக்காலிஸ்டர் செட் ஆன் டிஃபென்ஸ் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் ஓவர். 5 மினிட்ஸ்ல கோல் போடுனா இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் நானும் என்ன கோமெஸ் அதுக்குள்ளேயும் போயிட்டான். கோமெஸ்க்கு இன்ஜரின்னு நினைக்கிறேன். கோமெஸ் ஹாஃப் டைம்ல தான் வந்தான். ஐ திங்க் கோமெஸ்க்கு இன்ஜரின்னு நினைக்கிறேன். பெஞ்ச்ல இல்ல பெஞ்ச்ல உட்கார்ந்து காலு புடிச்சிட்டு இருந்தான் அவன். நான் சொல்றேன் அட்டகாசமான சீசன். எத்தனை இன்ஜரி, அதாவது பேசிட்டு என்னையா இது? சோபோஸ்லை ரைட் பேக்கா? ஆமா போச்சு. வேற யார் இருக்குதா? போச்சுனா வேற யாரும் இல்ல. கர்டிஸ். கர்டிஸ். அதனால தான் ரியோ கொண்டு வர முடியாது. என்ன பண்றது அப்புறம்? ரியோ கார்னர் சீசன் எத்தனை இன்ஜரி, எத்தனை விஷயம் இந்த சீசன். அப்பா கொடுமடா சீரியஸா. யாராச்சி அந்த பெரிய பூசணிக்காயா எடுத்து கீது உடைக்கணும்டா. அப்பா சாமி. கார்னர் டூ மச் தி சீசன். அப்பா ரொம்ப மோசமான சீசன். ஜஸ்ட் மிஸ். மெக்காலிஸ்டர் ஜஸ்ட் மிஸ். 2 மினிட்ஸ் எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லை. அந்த ஆங்கிள் இருந்து இட்ஸ் டிஃபிகல்ட். இங்க கோயிங் பேக்வர்ட்ஸ் அண்ட் ட்ரைங் டு புட் இட் ஆன் டார்கெட் லைட்டா இட்ஸ் டிஃபிகல்ட். அதான் லிவர்பூல் வேஜ் பில்லை விட ஹாஸ்பிட்டல் பில் அதிகமா வரும் போல இருக்கே. கரெக்ட். கஷ்டம் தான். அம்மா டேய் அது ஃபவுல் இல்லையாடா? மெக்காலிஸ்டர் அடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் பறந்து வந்து மெக்காலிஸ்டர் மேல முட்டினா. நாளைக்கு ட்விட்டர்ல வரும் பாரு. 68 இல்ல ஆமா இல்ல கார்னர்ல, அதனால விட்டுருவாங்க இதெல்லாம். நீங்க கார்னர்ல நடக்கிற ஆக்ரோஷம் இல்ல அட்டகாசம் பாத்தீங்கன்னா 10 ஃபவுல் நடக்கும் ஒரே சமயத்துல கார்னர்ல எல்லாம். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டச்சே ஏன் இவ்ளோ கேவலமா இருக்குது? ஓ நீங்க மத்தவங்களுக்கு சொல்றீங்களா? கிராவன்பெர்ச் ஃபர்ஸ்ட் டச் எல்லாம் நீங்க பார்க்கல இன்னைக்கு. நானே அவனை பார்க்கல. நல்ல வேளை நீங்க பார்க்கல. பிபி மாத்திரை எல்லாம் டபுள் டோஸ் எடுத்துக்கணும் நீங்க. ஐயோ எப்பா. சரி ஓகே மக்களே, அவ்வளவுதான். பிஎல் எல்லாம் அது ஃபவுல்னு கூட ஊதி இருக்க மாட்டாங்க. அது பெனல்டி எல்லாம் கிடையாதுங்க. என்ன அதெல்லாம் ஃபவுல் இல்லடா டேய். ரெஃபரி என்னதான் பண்றான்னு தெரியல. ஆமா பிரீமியர் லீக் டைட்டில் ரேஸ் என்ன நினைக்கிறீங்க இப்போ? ஆர்சனல் தாங்க. இதெல்லாம் என்ன கேள்வினே புரியல.
இல்ல சிட்டி இப்போ சிட்டி வந்து ஆஸ் 6 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் 1 கேம் இன் ஹேண்ட் பிளஸ் நெக்ஸ்ட் வீக் எட்டியாட்ல அகைன்ஸ்ட் ஆர்சனல். சோ 2 கேம் இன் ஹேண்டும் அதுவும் ஜெயிச்சாங்கன்னா they'll be level on points. அதனால தான் கேக்குறேன். நோ சான்ஸ். ஃபர்ஸ்ட் லெக் பாத்தீங்களா ஆர்சனல் வெர்சஸ் சிட்டி? எவ்வளவு திணறனாங்க சிட்டின்னு. அது வேற சிட்டிங்க. இப்ப இருக்கிற டேய் கேக்போ பர்ட்ஸ் ஐயோ பெக்கல்ஸ்டர் ஐயோ பிளாக் பண்ணிட்டாங்களே. குமோகா டேய் சூப்பர்ரா. பரவாயில்ல. நல்ல சேவ் சாஃபனோ. should be saving that but ana deflection எடுத்ததா பாரி கூட பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டான் பாருங்களேன். ஆமா இல்ல டிஃப்ளெக்ஷன் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்லைட்டா. இல்ல ஸ்லைட்டா அப்படியே ஸ்லைட்டா இல்ல டிஃப்ளெக்ஷன் எடுத்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல. டே கேப் விடுறா. கரெக்டா குமோகாக்கு போயிட்டு இருந்ததுடா அது. சரி இந்த கேம்ல நிறைய கிரியேஷன் நிறைய ஷாட் அட்லீஸ்ட் எடுத்திருக்கோம். கீப்பரை சேவ் பண்ற வரைக்கும் இருக்கு. இந்த கேம்ல இல்ல இந்த ஆஃப்ல. சாலா சொல்றான் டேய் அது அவனுக்கு பின்னாடிடா உன யாரா உள்ள வர சொன்னா. ஆனா வாண்டேக்கு நீங்க பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு பால் வந்தது மிட்ஃபீல்ட்ல இருந்து எவனும் மூவ் பண்ணவே இல்லை மூவ்மெண்ட். அப்புறம் திரும்ப கொனாட்டேட்டு கொடுத்துட்டு மிட்ஃபீல்ட ஒரு கத்துனா ஏண்டா எவனுமே வர மாட்டேங்கிறீங்க ஒரு ஏக்கர் போச்சுடா PSG கோல். முடிஞ்சுதா ரைட்ரா ஓகே 70 மினிட்ஸ் ஸ்டாக் பிடிச்சிருக்கோம். பார்கோலா குவாரட்செலியா டெம்பலே அப்பா அவ்வளவுதான் ஓகே. 70 மினிட்ஸ் ஃபைட். யாராச்சும் இந்த கோலுக்கு அப்புறம் படுத்துக்கிறதா இருந்தீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் படுத்துங்கப்பா. அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுங்க. கரெக்ட். பாருங்க அவங்களுக்கு வந்ததே இந்த செகண்ட் ஹாஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். கரெக்ட்டா? கிராவன்பெர்ச் டேய் அவன்தானா? இல்ல நீ ஏன்டா சென்டர் பேக்குக்கு எல்லாம் பின்னாடி இருக்க? வாண்டே கொனாட்டே ஏன்டா உனக்கு முன்னாடி நிக்கிறானுங்க? இதுதாங்க பிரச்சனை. இல்ல அவன் ஓடி வந்தான். ஆமா ஓடி வந்தான் ஓகே. அதுக்கு பிரஷரே இல்ல. அதுதான் சொல்றேன் ஓடி வந்தான் ஓகே. ஐ டோன்ட் அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் சரி இவங்க எல்லாம் திரும்ப வந்துட்டாங்கன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க வேணாம். என்னோட நேச்சுரல் பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு this is the absolute differenceங்க. they get one chance and finish the game. கரெக்ட்டா? நமக்கு எத்தனை சான்ஸ் வந்துச்சு? we just don't take any இல்ல ஒரு ப்ராப்பர் we just don't takeங்கறத விட டெம்பலேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கரமான சான்ஸ் வந்து அவனும் எடுக்கல which is okay. and வான் டைக் அந்த சான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தது it was great defending. வான் டைக்க தப்பு சொல்ல முடியாது அதுல. எனக்கு என்னன்னா இட்ஸ் கிராவின் ஒரு நம்பர் 6 இல்லாதது அதுல தெரியுதுங்க. ஒரு ப்ராப்பர் டேய் சாலா என்னடா இது ஆஃப் சைடு ஒரு நம்பர் 6 இல்லாதது இதுல நல்லா தெரியுது. நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் ஃபபினியோ அந்த இடத்துல இருந்திருந்தானா வான் டைக் கொனாட்டி திரும்ப வந்தப்ப you would have gone forward. அட பாய் சாலா அதுவும் இல்லாம ஆஃப் சைடா ஜோன்ஸ் வந்துட்டான். ஆமா இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு பதிலா? மெக்காலிஸ்டருக்கு பதிலா. மெக்காலிஸ்டர் நல்லா தாங்க ஆடிட்டு இருந்தான். அப்படி ஒன்னும் மோசமாலாம் ஆடலாம். சரி ஏன்னா இன்னொன்னா டேய் போச்சுடா. ஐயோ டேய் கிளியர் பண்றா. டேய் என்னடா அப்பா என்னடா இப்படி டென்ஷன் படுத்துறாங்க நம்மள. சாமி என்னது ஸ்கிரீன் ஆன் ஆனோன்னு இங்க வந்துட்டாங்க. அதான் பாருங்க இப்பதான் பார்த்தேன். என்னடா கிளியர் பண்றது நீங்களே ஸ்டாப் பண்ணி வெளிய அனுப்புறீங்க கார்னருக்கு. அப்பா சாமி ஷபா கொடுமடா சாமி.
ஐயோ சாமி. ஃபவுல்ரா அது. ரெஃப்ரி டேய் அப்பா விசில் ஊதிட்டாயா. டேய் அட்லீஸ்ட் ஒரு கோல்ரா ப்ளீஸ்ரா. மானம் இல்லாம ஒரு கோலாச்சும் போடலாம்டா. ஐயோ வாங்கியாச்சு போடலாம்டா. பார்சா ரெட் கார்டா. ரெட் கார்டா? அது யாருக்கு தெரியல. அதான் கரெக்ட். கன்சீட் a goal and start doing stand up comedy. கரெக்ட். நோ ரெட் கியூட்டா ஆடுறானுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மாமாடா சொல்லிட்டு போவான் பாருங்க. அதேதான் இப்ப பாருங்க கர்டிஸ் ஒரு இது பண்ணுவான் பாருங்க. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட பார்த்து கத்துவான் பாருங்க, எவனாச்சும் மூவ் பண்ணுங்கடா அப்படி. நம்ம அம்மாடா சொல்லி டேய் நம்ம சிவப்பு சட்டை போட்டிருக்கோம்டா, கருப்பு சட்டை இல்ல. கர்டிஸ் கத்துறான் வாங்கடா எவனாச்சு அப்படின்னு. அதான் இவன் அதுக்கு மேல ஷாப்பா பாப்பா டேய் மானத்துக்காக ஒரு கோல் போடுங்கடா ப்ளீஸ்ரா. கர்கேஸ் ஆனா இந்த கேம் நல்லா தாங்க ஆடி இருக்கான். ஜெனுவினா வேலைக்கு இது வரைக்கும் நல்லா தான் ஆடி இருக்கான். அஃபென்சிவாவும் சரி டிஃபென்சிவாவும் சரி நல்லா ஆடி இருக்கான் அவன் கர்கேஸ் இது வரைக்கும். மேனேஜர் எப்படி தூக்கிடுவாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவனுங்க எல்லாம் மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்டா சாமி அடுத்த சீசனுக்கு. ஆமா அவரை தூக்குனாலும் சரி. நீ கிராஸ் டேக் சரி பரவாயில்ல, கார்னராச்சும் வாங்கிட்டேன் விடு. கர்கேஸ் ஸ்ட்ரைக்கர். ஆமா 2-3 வாட்டி அவன் சென்டர் ஃபார்வர்ட் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். சாலா 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 வச்சு ஆமா பிச்சில சென்டர் ஃபார்வர்டே இல்ல மிரக்கில் ஆஃப் இஸ்டான்புல் வேற. சும்மா இருங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல. சென்டர் ஃபார்வர்டா யாரும் இல்ல. கார்னர் ஏன்டா சாஃப்னா பக்கத்துலயே எடுக்கிறீங்க? அவன் தான் ஆவுன்னா பஞ்ச் பண்ணிடுறான் வெளில. அவனுக்கு பால கண்டா அவனுக்கு பிடிக்கவே இல்ல, ஆவுன்னா குத்துன்னு குத்துறான். என்ன பார்சா மறுபடியும் ரெட் கார்டா? ரெட் கார்டு இல்லை நீங்க இப்ப ரெட் கார்டுங்கிறீங்க. இல்ல ஐ திங்க் அதே ரெட் கார்டு தான். ஓ ரெண்டாவதா இல்ல விஏஆர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இப்பதான் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்காங்க. உங்க ட்விட்டர் கிளிப் ப்ரெடிக்ஷன் எப்பா அது ஃபர்ஸ்ட் லெக்ல தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன் we will win. அதோட முடிஞ்சு போச்சு எல்லாம். இந்த நாதாரிங்க டர்ன் அப் ஆகும்னு நினைச்சேன், ஒரு நாயும் டர்ன் அப் ஆகல. இல்ல டர்ன் அப் எல்லாம் இல்லைங்க. see to be honest if I have to say something, we were not getting past PSG. Definitely we are. The way we have been playing this season, the team that we have, the manager that we have, we are definitely not going to get past PSG. Regardless first legலயும் நல்லா விளையாண்டிருந்தோம்னா கூட there is no chance we were getting past them. இதெல்லாம் என்ன சொல்றது, they are அதே ஸ்குவாடுங்க. செகண்ட் இயர் இன் ரோ அதே ஸ்குவாட் வச்சு விளையாடுறாங்க. லாஸ்ட் இயரே யூரோப்பியன் சாம்பியன்ஸ் அதே ஸ்குவாடு. கிராவன்பெர்ச் எப்படி கோலா இல்ல சீச்சி பாருங்க இப்போ ஒரு ஷாட் ஒன்னு வரும் பாருங்க. எப்படி அதே கார்பன் காப்பி 10 நிமிஷம் முன்னாடி இதே அடிச்சான், இதேதான் சொல்லிட்டு மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதேதான். ஆமா யாராச்சும் அத்லெட்டிகோ பார்சா ஸ்கோர் என்னன்னு அப்டேட் பண்ணுங்கப்பா. இன்னும் 3-2 தானே? அது என்ன 3-2 தான் இருக்குது. அப்படியா சரி. எரிக் கார்சியா 80th மினிட் ரெட் கார்டு. இல்ல குமோகா சரி நீ சின்ன பையன் அதனால விட்டுறேன், வேணாம் எதுவும் சொல்லல. The quality difference and mindset is just basic. We were definitely not going to. Actually இல்ல நான் ப்ரீ கேம் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்ல பாயிண்ட் இது. அதாவது PSG they have world class players. நீங்க சொன்னீங்க ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒரு
நல்ல வேலை, குட் பிளாக் கொனாட்டே. சாரி ஒரு நிமிஷம். ஓகே. இல்ல நீங்க சொன்னீங்க வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, அது ஒரு பக்கம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட். அந்த வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து தே ஆர் வில்லிங் டு டு தி டர்ட்டி வர்க்குங்க. எக்ஸாக்ட்லி. அந்த பிரஸ் பண்றதா இருக்கட்டும், மேலியும் கீழியும் ஓடுறது, லைக் ஈவன் நான் சொல்றது, நான் நாட் ஜஸ்ட் இந்த விட்டீனியா அவங்கள சொல்லல, நான் சொல்றது ஈவன் குவாரட்ஸ்கேலியா டெம்பெலேவே வந்து தே ஆர் வில்லிங் டு ட்ராக் பேக். யா கண்டிப்பா. இது அதுதாங்க நான் சொல்றேன். see always technical players வந்து they will never be willing to do dog work. ஆனா இந்த PSG சைடுல தான் technical players are also willing to do dog work. ஆமா. that is a very very rare combo இது. when technical players are willing to do the dog work, அது that is something that என்ன சொல்றது, அது வந்து பயங்கரமா வந்து இது பண்ணணும். you have to instill that into the player technically. டேய் நீ எவ்வளவுதான் நீ ஆன் த பால்ல பண்ணினாலும் எனக்கு இங்க வா, ஆஃப் த பால்ல நீ இத பண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர வைக்கிறதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் insanely difficult. அதெல்லாம் பட் எனிவேஸ் அட்லீஸ்ட் இந்த கேமையாச்சு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் ஆச்சு போட்டோமே ஃபர்ஸ்ட் லெக்ல. அதுதாங்க லைக் நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் தோக்குறது ஓகே, ஃபைட் கொடுங்க அப்படின்னு. ஐ திங்க் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் எடுத்துட்டா ஐ எம் குவைட் ஓகே வித் திஸ் கேம். ஏன்னா we have given a fight. அந்த கோல் போன அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, பட் ஆனா until the goal வந்து we were actually quite decent. அந்த ஒரு விஷயத்துல போடா வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1-1 டிரா எடுத்து பரவாயில்லடா. அதத்தான் நானும் சொல்றேன். ஒரு கோல்ரா, அது சரி, பயங்கரமா சான்ஸ் கிரியேஷன் பண்ணாதானே ஒரு கோலுக்கே கேட்க முடியும் நம்ம. டேய் அவன்லாம் ஒன்னும் ஃபவுல் பண்ணலடா, அவனா விழுந்தான்டா. டேய் இவங்க வேற. The thing is இந்த டீம் வந்து before next season starts ப்ராப்பர் மென்டாலிட்டி கிளாஸ் கொடுக்கணும். forget your இல்லைங்க, ப்ராப்பர் எல்லாமே வந்து எல்லாமே ப்ராப்பர் மேனேஜர், ப்ராப்பர் பிளேயர்ஸ், மென்டாலிட்டி எல்லாம் கிளாஸ் எப்படி எடுக்க முடியுங்க நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட் இல்ல. இட் கம்ஸ், அதாவது வந்து மோட்டிவேஷனுங்கிறது வந்து எவ்வளவுதான் மேனேஜர் இது பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் வந்து இது மற்ற பிளேயர்ஸ் கேப்டன்ஸை இது பண்ணாலும் சரி, இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் இன்சைடு. டே ஆட்ல இந்த சீசன் லாஸ்ட் கேம் PSG, இந்த கேம் எடுத்துக்க, லாஸ்ட் கேம் PSG எங்களை பயங்கரமா ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க. இந்த கேம் வந்து அப்படி ஹியூமிலேட் ஆகக்கூடாது, அதுல இருந்து தான் இந்த ஃபைட்டே வருது. இந்த மாதிரி வாரம் வரணும், அதுதான் நான் சொல்ல வரேன். பட் ஆனா அந்த டெக்னிக்கல் பிளேயர்ஸ் வேணும், 2 விங்கர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும், சிடிஎம் வேணுங்க ஃபர்ஸ்ட். சிடிஎம் மெயின். ஆமா, சிடிஎம் வேணும், சென்டர் பேக்குக்கு பேக்கப் வேணும், டீசன்ட் பேக். ஆஃப் கோர்ஸ் இந்த ஜெரமி ஜாக்கெட்லாம் இருக்கான். பட் எல்லாத்தையோட these players need to show that it means so much to win games. அதுதாங்க. I think the manager will be go. See, விஸ்வா கேட்டிருக்காரு, how is this a fight? This is the bare minimum you expect from Liverpool. 100% agree இது வரைக்கும். This team lacks in multiple areas to bridge the gap between a team like PSG. அதுவும் agreed. So those are two different things. So ஒன்னு, அதாவது ஒரு டீம் வந்து they can show fighting, ஆனா குவாலிட்டி இல்லனாக்க you might still not beat the opponent. So இந்த கேம் வந்து ஃபைட் கொடுத்தாலும் I was not expecting to beat PSG. அதுதான் நான் சொல்றேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் த பேர் மினிமம், அதுவும் கம்ப்ளீட்லி அக்ரீடு. ஒரு எல்லாருமே ஸ்லாட் சாக் நடக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. யூ வில் ஆக்சுவலி நோ ரியாலிட்டி when he is sacked. ஏன்னா உங்களோட எல்லாரத்தோடைய கோவமும் வந்து இப்ப மேனேஜர் மேலதான் இருக்குது. மேனேஜர் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு we all decided. பட் உண்மையா அந்த பிளேயர்ஸ் எவ்வளவு மோசமா அந்த சீசன் இருந்திருக்காங்கிறது மேனேஜரை நவுத்தி விட்டோம்னா the blame will come to the next year பிளேயர்ஸ் மேல blame விழுகும். only then we will realize உண்மையாவே இந்த பிளேயர்ஸ் இவ்வளவுதான் இந்த சீசன் ஆடி இருக்கானுங்களா அப்படி. 2 பேர் மேலயும் பிரச்சனை இருக்குங்க. ஐ திங்க் இது பாட்காஸ்ட் எவ்ரி எபிசோட் நாங்க இந்த சீசன் சொல்லியிருக்கோம். மேனேஜர் எனக்கு வந்து ஐ ஃபீல் சிக்னிஃபிகன்ட் பார்ட் இஸ் டவுன் டு த மேனேஜர் ஆல்சோ. பட் பிளேயர்ஸ் வந்து ஐ திங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராவன்பெர்ச் 6 ஆடுறான், பால்ல இருக்கான், அதனால அவன் பேர் சொல்றேன். கிராவன்பெர்ச் 6 ஆடுறான், எபிலிட்டி வைஸ் கிராவன்பெர்ச் இஸ் நாட் a 6. பிரீமியர் லீக்லயே அவன் வந்து இல்ல, பிரீமியர் லீக்ல நீங்க எல்லா டீமோட 6ஸும் எடுத்து பாருங்க, டாப் 10ல கூட வருவானான்னு எனக்கு தெரியாது எபிலிட்டி வைஸ் இன் தட் பொசிஷனுக்கு.
இப்ப ஆர்ச்சி கிரேன்னு சொல்றேன். ஸ்பர்ஸ் வந்து they have been so bad. பட் ஆனா ஆர்ச்சி கிரே as a 6 has been good. அவன் of course ஸ்பர்ஸ்க்கு மோஸ்டா 8 தான் ஆடுறான் சில சமயம். பட் as a 6 he's been good. அதான் சொல்றேன். மேனேஜர் cannot ஒரு 10% வேணா மேனேஜர் பண்ணலாம் ப்ரோ சீரியஸா. இந்த பிளேயர்ஸ் மென்டாலிட்டி நீங்க சொல்றீங்களா, ஒரு 10% மேனேஜர் பண்ணலாம். அவ்வளவுதான் ஒரு மேனேஜரால பண்ண முடியும். ஒரு பிளேயர் வந்து when he comes to play for Liverpool Football Club, he should understand what it is and what is necessary to play for the club. ஒரு 10% வேணா மேனேஜர் ஏத்தலாம் அதே. மத்தபடி மேனேஜர் வந்து இது ஆனா நான் யோசிச்சேன் சொல்ல முடியாது. இல்ல இதானா நான் யோசிச்சேன். சோ நம்ம சொல்றோம்ல மென்டாலிட்டி அப்படின்னு, இட் இஸ் லிங்க் டு வந்து ஹவு மச் தே வாண்ட் டு ப்ளே ஃபார் த மேனேஜர் ஆல்சோ. அந்த மென்டாலிட்டிங்கிறது கிளாப் வந்து இல்ல டெஃபினட்டா இல்ல மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் கிளாப்போட டீம் சொல்றோம். The reason is that they are willing to play for Klopp. They will run through walls. இப்போ ஒரிகிலாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரிகியோட கரியர்ல லிவர்பூல்ல he has been on the bench pretty much throughout. After அந்த சாடியோ மானே அவங்க எல்லாம் வந்தப்பறம் he has been on the bench தான் மோஸ்டா. ஆனாலும் he kept playing every game like அந்த full 100% கொடுத்துட்டு. ஏன்னாக்கா because it was Klopp. So I think அவரோட man management வந்து it played a big part in these subs. அதான் மில்னர் அந்த ரீசெண்டா சொல்லியிருப்பான். He made you feel, even if you were part of his bench, he made you feel like you were a part of the team and you were contributing to the team's success. அது வந்து நான் இது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். I think Slot's man management has not been good. அதனாலேயே that plays a big role in why whether or not players வந்து they want to play for him or not. இப்போ இது வந்து ஒரு காமன், நீங்களும் நானும் ரிலேட் பண்ற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு உங்க பாஸ் பிடிக்கலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பேர் மினிமம் மட்டும் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவீங்க. இதே வந்து பிடிச்ச பாஸ் வந்து ஏதோ ஒரு நாள் வந்து நீ ஓவர் டைம் வேலை பாக்குறியா அப்படின்னு கேட்டாருனாக்க யூ வில் பி லைக் ஓகே, என்னைக்கான ஒரு நாள் கேட்டாருன்னா யூ வில் பி லைக் ஓகே நான் வேலை பாக்குறேன், எனக்கு பிரச்சனை இல்ல. இட்ஸ் தி சேம் லாஜிக் அங்க. ஏன்னா இவங்களுக்கு பாஸ் ஸ்லாட் தான். சோ இட்ஸ் தி சேம் திங் அங்க. I mean the man management விஷயம் வந்து probably these players want that more because they are coming from club. புரிஞ்சுதா? Like they are so used to that culture and it was all fine until last season. Okay va, see last season also itna player பண்ணோம். இப்ப கர்டிஸ் ஜோன்ஸ்ல he's played the maximum minutes under slot தான். Klopp is hardly given him 5 games. Okay va, same with Gravenberch slot நம்மள Gravenberch இன்னைக்கு slot தான் வாங்குது. இது Klopp தான் வாங்குனது. ஆமா. Klopp நம்மள Gravenberch. So இல்ல I think majority hasn't worked this season. ஆமா இல்ல அதுவும் இருக்கு. I think from a tactical point of view or from a football point of view, the football that fans are seeing Anfield இருக்கட்டும் இல்ல டிவில இருக்கட்டும் was not good. But in possession வந்து கோல் போட மாட்டேங்கிறோம், கிரியேட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் வந்துருச்சு. அண்ட் அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து ஆப்போனன்ட் என்ன பண்ணாலும் கோலை போட்டுறாங்கிற அந்த இது வந்துருச்சு. ஸோ எதையுமே நம்ம ஒன்னும் போட மாட்டேங்கிறோம் அண்ட் எதையும் தடுக்கவும் மாட்டேங்கிறோங்க அந்த ஒரு இது வந்துருச்சு இப்போ. ஸோ அதனால வந்து ஃபேன்ஸ் ஹவ் பிகம் லைக் என்ன சொல்றது, ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, டாக்டிக்ஸ் சரியில்லை, டே ஐயோ கோலை போட்டுறாதரா டே அப்பா நல்ல வேலை. ஸோ எல்லாமே வந்து தப்பா போயிடுச்சு. இதுல நீங்க சொல்ற மாதிரி பிளேயர் மிஸ்டேக்ஸுங்க. இப்போ சாலாவோட டிராப் ஆஃப்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல கொனாட்டே வந்து நம்ம பிஎல்ல வின் பண்ணின உடனே ஒருத்தன் எவன்னு தெரியாது பயங்கரமா பிளாக் மேஜிக் பண்ணிருக்கான். அதுதான் உண்மை. ஓகேவா, நம்ம வந்து ஜெயிச்ச உடனே அந்த 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணின உடனே இட் கைண்ட் ஆஃப் லைக் என்னடா இவனுங்க பிஎல் ஜெயிக்கிறானுங்க 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றானுங்க, ஓ இவங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் அந்த பிளாக் மேஜிக் பண்ணி சீரியஸா ஏதோ ஒரு விஷயம் தப்பா போச்சுன்னா, இந்த சீசன் ஏதோ ஒரு தப்பா போச்சு, பிளேயர்ஸ் நல்லா விளையாடுங்க, மேனேஜர் மிஸ்டேக் பண்றாரு, மேனேஜர் மட்டும் தான் பிரச்சனை சொன்னா ஓகேன்னு சொல்லலாம். சரி பிளேயர் நல்லா பண்றானுங்க, இன்ஜுரிஸ் எதுவுமே இல்ல, மேனேஜர்னால வந்து ஸ்குவாட வச்சு எதுவும் பண்ண முடியலன்னா அதையும் சொல்லலாம். இல்ல இன்ஜுரி மட்டும்தான் இருக்கு, அதுவும் மிஸ்ஸா? கொனாட்டே டே இல்ல ஃப்ரீ ஹெடர் விட்டான், கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டான். நாட் ஈவன் லைக் ஆன் டார்கெட், அதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டான் கொனாட்டே. பாவி சீரியஸா we did enough to at least score 2 goals today. 1 கோல்ங்க, 2 கூட விட்டுருங்க. 1 கோல் ஃப்ரீ ஹெடர்டா, யாருமே இல்லடா போஸ்ட்ல. worst signing of the seasonலாம் வேர்ட்ஸ் இல்ல, அவனை விட மோசமான எல்லாம் இருக்கானுங்க. பட் ஆனா he is not lived up to his potential அப்படி சொல்லுவோமே.
என்ன இப்போ வேர்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா எல்லாருமே they'll compare him with இவன் சர்க்கி. ஏன்னா ரெண்டு பேரும் அதே விண்டோல போயிருக்காங்க, ரைவல் டீம்ஸ் போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி I think with a lot of things lot of things went on this season with I mean we have to get Champions League அவ்வளவுதான். இப்போ without Ekitike that becomes much harder. ஈசாக் மேல பயங்கர பிரஷர் இருக்கும் இப்போ இனிமே. ஆமா பண்ணிட்டாங்க ஆவணும். சும்மா என்ன ஆமாமா இல்ல I'm not saying அது not என்ன சொல்றது பிரஷர் இருக்க கூடாதுன்னு சொல்லல, இருக்கணும். பட் இப்போ Ekitike இல்லாம அந்த பிரஷர் இன்னும் பயங்கரமா இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த எபிசோட் போச்சுடா 2-0 ஆமா. எப்படா இவ்ளோ ஈஸியா உள்ள விடுறீங்க? ஆனா இவர் சேசிங் தி கேம் இல்ல என்னத்த சேசிங் தி கேம் எப்படி இருந்தாலும் அவ்வளவுதான். அதான் சொல்றது பேசிக் தி கேம் அவ்வளவுதான். சரி எதிர்பார்த்த மாதிரி 2-0 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தேன் 4 கோல்ஸ்ல தோத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கோல்ஸ்ல தோத்தாச்சு. ரெஸ்பெக்டபிளா. See, it was always kind of இப்போ நம்ம இந்த 2019 பார்சலோனா கம்பேக் வந்து that probably was the second or third full season of those players under again Gravenberch day. மறுபடி கிராவன்பர்ச்சா என்னால முடியலடா கிராவன்பர்ச். எத்தனை கோல்களா நீ காரணமா இருப்ப? அங்க பாரு வலிக்கு விழுந்தா பாத்தீங்களா, அந்த சேலஞ்சுக்குள்ள போகாமையே வேடிக்கை பார்த்தானா, மேன உள்ள விட்டானா. அதான் சொல்றேன். see when you எந்த சைனிங்கும் வேணாங்க, எந்த சைனிங்கும் வேணாம். we need a number 6ங்க. 500 மில்லியன் கொடுத்து ஒரு நம்பர் 6 வாங்கினாலும் பரவாயில்ல, நம்பர் 6 வாங்கு. தாங்க நான் சொன்னேன் நானு the biggest problem in the team அவன்தான். unless you see one season we got away with it, but that will not happen every time. எட்ரா ஷாட் வேர்ட்ஸ் அப்பா 6 அடிச்சா, ஆனா எடுத்தான்டா ஃபைனலா ஒரு ஷாட். It will not happen every time. அதுதான் விஷயம். இன்னும் 4 நிமிஷம், இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. என்னத்த சொல்றது? the extended Gravenberch வேற அதுவும் எனக்கு புரியலங்க. FSG எட்வர்ட்ஸ் ஸ்லாட் பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருக்கு. FSG எட்வர்ட்ஸ் so many mistakes, பட் எனக்கு அது புரியல. ஸ்லாட் வந்து ஜாப் பெட்டிஷ் இல்ல நான் இதுதாங்க கேக்குறேன். இல்ல நான் இதுதாங்க கேக்குறேன். FSG வந்து ஓகே இந்த சீசன் வந்து ஸ்லாட் சாக் பண்ண போறாங்க, அந்த क्वेश्चन மார்க் இருக்கிற போது எதுக்கு கிராவன்பர்ச்க்கு எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட்? எக்ஸாக்ட்லி தட்ஸ் ட்ரூ. ஏனா புது மேனேஜருக்கு வந்து will he want கிராவன்பர்ச்னு உனக்கு தெரியுமா? எக்ஸாக்ட்லி. இல்ல I think this summarizes everything. See, we didn't build a proper squad after 2019. Every year 2 players விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க கரெக்ட்டா. 1 year you cannot replace 5 players and go on to win. See that everyone knows that. This is how football works. I'll say this in the not just the our சொல்லிருக்கிற point, I agree with that point. அது இல்லன்னு சொல்ல. You cannot replace 5 players and வாங்கின பிளேயர்லாம் in terms of அந்த tactics system பத்தி பேசும்போது நம்ம இது பேசியிருக்கோம். டிரான்சிஷனலா இருக்கிற டீம்ல you have bought 5 people who are good for position football and wing play. அந்த wing backs எடுத்துட்டோம்னா so you have a team that is half transition half possession. இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவாந்திரமா நிக்கிறோம். It's just it makes no sense. இதுல வந்து I'm not even bringing the rest of the league. rest போச்சுடா குவாரட்ஸ்கில திரும்ப டி பாக்ஸ் உள்ள வந்துட்டான்டா. இவன் ஆவுனா டி பாக்ஸ் அப்பா நல்ல வேளை கர்கேஸ் இருந்தான். இவன் அதாவது மத்த லீக் first goal goes in you obviously get deflated-ங்க அவ்வளவுதான். then what you have 20 minutes to score 3 goals. then what கண்டிப்பா 3 goals எல்லாம் போட முடியாது அப்படினு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். சோ இல்லங்க just என்ன சொல்றது ஃபைட் கொடுத்தோம், பட் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் போயிருச்சு. I just we were never beating PSG-ங்க. I mean hope இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் ஒரு ஹோப் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. எப்படி சீரியஸா ஃபேன்ஸ்க்கு ஹோப் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. லைக் put both the legs together. ஓகேவா, நான் ஆடின சீசனுக்கு வந்து how do you even have hope that you will beat PSG? அதுவே is really bad.
ஆமா. இல்ல நான் வந்து what I said was first ஃபைட் குடுத்தோம்னா I think previewல நான் 1-1ன்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ரிசல்ட். which is what I wanted. First halfல நம்ம ஒரு கோல் போடுவோம், but PSG is too tough to beat, so அதனால வந்து they'll score one goal equalizer போட்டுருவாங்க அப்படின்னு. இட்ஸ் ஜஸ்ட் அதாங்க, இட்ஸ் டிசப்பாயிண்டிங். அதுதான். பட் எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாம் மேட்ச் முடிய போகுது, இன்னொரு 30 செகண்ட் தான் இருக்கு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரி சீசன் டார்கெட் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இப்போ 4000 ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா ஃபைனல் கேம் ஆஃப் த பிரீமியர் லீக் முன்னாடி, ஃபைனல் கேம் ஆஃப் த பிரீமியர் லீக் அப்புறம் எண்ட் ஆஃப் திஸ் இயர் ரிவ்யூ பண்ணுவோம். அது வந்து லைவ் ஸ்ட்ரீமா, இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ தட் உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பப்போவே நாங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் அதான், ஐ மீன் டிசப்பாயிண்டிங் எண்ட். ஐ திங்க் இவன் ஆவுன்னா வந்துடுறான் எப்ப ஆளு குத்துறதுக்கு இந்த சாஃபனாவு. இட்ஸ் a disappointing end to the Champions League campaign, but ஆனா I think எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸுமே they'll say we were beaten by the better team for sure. So I mean nothing else to say. அதான் full time Liverpool nil PSG 2 4-0 aggregate-ல. I mean not much to say. என்ன நீங்க செகண்ட் ஹாஃப் பாத்தீங்க, I think first half வந்து not ரொம்ப மிட்ஃபீல்ட் பேட்டிலா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் was the more entertaining half. நீங்க என்ன சொல்றீங்க? I don't know, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்க்கல obviously, but செகண்ட் ஹாஃப்மே வந்து it was not, என்ன சொல்றது, we weren't like நாங்க 10 சான்ஸ் கிரியேட் பண்ணோம் அதனால நாங்க வந்து கோல் போல். அதாவது நான் சொல்றது ஓகேங்க, அந்த 10 சான்ஸ் கிரியேட் பண்ணோம் கோல் போடல அப்படின்னு ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கே வருவோன்னு எனக்கு தோணலைங்க. எவ்ரி டைம் there was a time, ஓகேவா, 2018 19 20ல வந்து ஸ்பானிஷ் பிரஸ் they came out and they were saying all the Spanish teams are happy. Barcelona are also out. All the Spanish teams are happy that they are not going to face Liverpool. That was where we were. Every time we cannot be that. Okay, wow. And especially this season, like we are so bad this season because of many factors. Manager included. Manager is never excluded. Manager included. We are so bad in so many reasons that we knew that we were not going anywhere. And this was going to be such a season. எல்லாருமே ஈசாக் வாங்கினோடனே, வேர்ட்ஸை வாங்கினோடனே ஓகே அவ்வளவுதான்டா இனிமேல் நாம தான்டா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்க்ளூடிங் மீ, நானும் நினைச்சேன் ஓகே எல்லாமே வந்து கிளிக் ஆயிரும், லைக் we getting the two super players இவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் I was also wrong in a way. எப்படின்னா, it is not like a light bulb. Like slot is not Guardiola. ஒரு லைட் பல்ப்ல எவனா வாங்கலாம் I think டக்குன்னு கிளிக் ஆன் பண்ணி நம்ம வந்து வொர்க் அவுட் ஆகி எல்லாமே வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத வந்துட்டு nothing is supposed to, like slot is not having 15 years of experience to show that 5 பிளேயரை நான் லைன் அப்ல மாத்தினாலும் என்னால வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து he could not, I mean he is not a manager to do that. கரெக்ட்டா? So இல்லங்க, I think slot வந்து he had a system in mind. அது வந்து ஐ திங்க் அவரோட திங்ஸ் லைக் அந்த மேன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அந்த சாலா சிச்சுவேஷன் டிட் ஹெல்ப். அந்த ஒரு டீம் ஸ்பிரிட், அந்த ஒரு, அதாவது நான் சொன்னேன்ல இப்போ ஃபியூ மினிட்ஸ் பேக், மேனேஜருக்காக ஆடணுங்கிற அந்த ஒரு நினைப்பு வரல. லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இப்போ சாலா வந்து லிவர்பூலுக்காக ஆடணும், தனக்காக ஆடணும் தான் நினைப்பான். நமக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் வேணும். லைக் ஹீ வில் நாட் கேர் மச் அபவுட் த மேனேஜர். ஓகே தேல் ஹேவ் அ ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். ஆனா வந்து ஒரு பிடிச்ச ஆடுறான்னு சொல்லுவோம். கிளாப்புக்கு வந்து பிடிச்ச ஆடணும் சாலா. பட் ஆனா ஸ்லாட்டுக்கு வந்து இட்ஸ் நாட் த சேம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸுக்கு அந்த மேன் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட், டாக்டிக்கல் சைடு, எஃப்எஸ்ஜி வந்து பையிங் பிளேயர்ஸ் தட் ஹி வாண்டட் ஆப்வியஸா, ஈசாக் அண்ட் ஸ்லாட். பட் ஆனா ஈசாக் அண்ட் வேர்ட்ஸ் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். பட் ஆனா அந்த ஹேவிங் அ டீம் ஆஃப் வந்து ஹாஃப் டிரான்சிஷன் ஹாஃப் பொசிஷன் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் அது இதெல்லாம் போறதுக்கு நீங்க வந்து இஃப் யூ த்ரோ இன் இப்போ கிராவன்பர்ச் மாதிரி ஒரு பொசிஷனல் அவேர்னஸ் இல்லாம ஆடுறது and things like that, அது வந்து it becomes so difficult. அது அந்த மாதிரி இல்ல இப்போ எல்லாமே வந்து it combines together and you get இந்த மாதிரி ஒரு சீசன் பேசிக்கா. இல்ல I mean basically let's take a break. we don't need a review for this game, especially we've talked enough in the live stream லே வந்து what has happened அப்படிங்கிறது. and weekendல வந்து I think Everton game Saturday வா Sunday வா எனக்கு தெரியல. I don't think we need to talk about this game once again. என்னன்னா it's been a really tough season. Okay. And right now we are out of Champions League also. Sorry to cut you. Out of Champions League. இல்ல நடுவுல ஸ்ட்ரீம் இதுவாச்சு, அதனால நீங்க முடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். சொல்லுங்க. இல்ல அதான் இது also out. கரெக்ட்டா?
and I think he will get until the end of season because இந்த ஒரு கேம் நம்பித்தான் அவருக்கு ஜாப கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் அப்புறமே அவரை தூக்கி இருப்பாங்க. Like if they felt நம்ம வந்து progress ஆயிடுவோம், they knew that we won't progress with this squad. Everyone knew. It's just ஒரு ஒரு ஃபால்ஸ் ஹோப்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓகேவா. So see overall do you feel right now if he gets or if he doesn't get, will he stay? Like will he be allowed to continue? இல்ல ஐ திங்க் ரிகார்ட்லெஸ் he goes. சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி he goes. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூ பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா தி ஒன்லி பாசிட்டிவ் ஐ டேக் அவுட் ஆஃப் திஸ் கேம் இஸ் த ஃபைட் தட் தே ஷோட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வரைக்கும். ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து நீங்க சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கோல் போன அப்புறமும் நீங்க ஃபைட் காமிச்சிருக்கணும். பட் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு ரிமெம்பர் அக்ரிகேட்ல 3-0 and 20 minutes to go. So இது வந்து ஒரு லீக் கேம் கிடையாது. 1-0 தான் டவுன், நாங்க திரும்ப 1-1க்கு வரலாம் அப்படின்னு. தி ஒன்லி பாசிட்டிவ் ஐ டேக் இஸ் அந்த ஃபைட், அந்த ஒரு பிரessing, அந்த இன்டென்சிட்டி வந்து இட் வாஸ் குட். இந்த இன்டென்சிட்டி வந்து இஃப் யூ ஷோ இட் இந்த பிரீமியர் லீக் வீக் டு வீக், இப்போ எஸ்பெஷலி கேம்ஸ்லாம் மிட் வீக் கேம்ஸ்லாம் இல்ல, ஸோ வீக் டு வீக் காமிச்சோன்னா தெர் இஸ் நோ ரீசன் வை நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த மாதிரி ஆடணும்னா இந்த மாதிரி பிஎஸ்ஜி வந்து ஆமா 6 கேம் அண்ட் இந்த மாதிரி பிஎஸ்ஜி லெவல் ஆஃப் அப்போனன்ட்ஸ் நம்ம ஆட போறது இல்ல. we are going to play எல்லா டீமுமே, ஈவன் மேன் யுனைடெட் at Old Trafford, which என்னோட ஒபினியன்ல இந்த நெக்ஸ்ட் 6 கேம்ஸ்ல that is our toughest game என்ன பொறுத்த வரைக்கும். ஈவன் யுனைடெட் at Old Trafford வந்து we can beat them if அந்த ஒரு இன்டென்சிட்டியோட ஆடணும்னா. the question is இவங்க இது வரைக்கும் மிட் வீக் கேம்ஸ் எல்லாம் இப்போ வாரம் அந்த மாதிரி வருவாங்களாங்கிறது தான், that is the only question. அவ்வளவுதான். பெனல்டி ஐ திங்க் நம்ம சொன்னோம் we are not, that was not never a penalty. அது ரொம்ப அது கொடுத்ததே ரொம்ப questionable, but it was never a penalty. பெனல்டி எல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம். you shouldn't be questioning the referee why he changed his mind. he did it properly. ஓகேவா. அதனால I don't feel that was any wrong. but see ultimately வந்து one game a week, 6 games. If we win 3 out of 6 games, we are definitely getting Champions League. I am very sure. 3 games out of 6, we are definitely getting Champions League. No doubt. Adula vandu correct. And the 3 games, 9 more points, we are definitely getting Champions League. And the other adula vandu starting off with this weekend, Everton derby. பயங்கரமான எவர்டன் கேம் வந்து சண்டே மத்தியானம், எனக்கு இங்க சண்டே 2 மணி, சண்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் காலையில. ஸோ டெக்னிக்கலி டாபி இந்த வெளியே போன இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அட்லீஸ்ட் அந்த கேமை நல்லா ஆடி அதுல ஒரு நல்ல ரிசல்ட் டிராவோ வின்னோலாம் எடுத்தோம்னா that pushes us much closer because இந்த வீக்கெண்ட் செல்சி vs யுனைடெட் ஆடுறாங்க. ஆமா. So that's a huge thing. நம்ம you cannot afford to drop points this weekend. ஆமா. அந்த ஒரு இதுல வந்து நம்ம ஆடினோம்னா and a win this week again pushes us much closer to Champions League qualification. Regardless of what happens in Man City, United versus Chelsea game. But ஆனா வந்து again this has been a season where something has gone wrong at every point. மேனேஜர் தப்பு பண்றது, பிளேயர்ஸ் தப்பு பண்றது, இன்ஜுரிஸ் வர்றது, மல்டிபிள் என்ன சொல்றது பிளேயர் டிராப் இன் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே இந்த சீசன் இருக்குது. I hope the FSG, if they feel that they have to continue with this manager, they better have a super solid reason as to what they've seen this season to say okay நாங்க அவனுக்கு இன்னொரு சீசன் கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்கு they better have a damn good reason. இல்ல if they really feel மேனேஜரை வந்து மேனேஜர் ஒரு 10% தான் blame, 90% were other factors if they believe so. I mean இவங்க ஒன்னும் stupid people இல்லைங்க. They are all data driven, data crazy, data centric people. They are not stupid people. For that I can guarantee. Correct. So they know that they will sack, or if they keep na they will have why they are sacking or why they are keeping ardhukku vandu they know, they have the reasons. Correct. Where do you think or what do you think they'll decide? I think they'll say sack him, not because of results கூட. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ் அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஸோ மேபி ஈவன் இஃப் தே சே ஓகே அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்கியூஸா கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா கூட the reason I'm saying they'll sack him is ஒரு ஃபுட்பாலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து I don't want to say we have not created enough, ஆனா because there have been games நம்ம enough கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஓவரால் சீசன் பார்த்தீங்கன்னா we have created very bad chances.
அந்த 0.1 xg 0.02 xg அந்த மாதிரி சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். மோர் தென் ஒரு குட் ஒரு 0.3 0.4 xg சான்ஸ் விட we have created a lot of 0.01 0.02 0.05 xg chance which is quite bad, which shows வந்து ஏன்னா you want a team that creates a good amount of chances. அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் பிளேயர்ஸ் பிரச்சனை இவங்க தான் ஃபினிஷ் பண்ணி, ஏன்னா நம்ம சான்ஸ் கிரியேஷன் படி we should be வந்து much better than where we are அப்படின்னா கூட ஓகே, பட் we are on par with where we are supposed to be. நீங்க டேபிள் xg டேபிள் இது பாத்தீங்கன்னா we are approximately where we are supposed to be. பெரிய வித்தியாசம் இல்ல. So I think data driven wise பாத்தீங்கன்னா if we just take that one aspect, we are not creating enough. Defensively ஒரு ஐடென்டிட்டி இல்ல throughout the season. நான் சொல்றது இனிஷியலா பயங்கர ஹை பிரஸ், அதுக்கப்புறம் ஃபுல் லோ பிளாக் மாதிரி போனோம், அதுக்கப்புறம் வந்து இல்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண பாப்போங்கிற அந்த பேலன்ஸ் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. So it's okay. இப்போ வந்து அதுதான் that is my thing. The only reason இது வந்து யாரோ கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க ஸ்டார்டிங்ல, the only reason I can see them saying ஸ்லாட்டுக்கு இன்னொரு சீசன் கொடுப்போம் அப்படின்னு, இந்த சீசன் ஹேஸ் சம் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஒன்னு வந்து ஜோட்டாவோட டெத், அது எப்படி எல்லா பிளேயர்ஸையும் அஃபெக்ட் பண்ணிருக்குங்கிறது தெரியாது. அது வந்து ஈவன் இஃப் இட் ஹட் அஃபெக்டட் them for 3 or 4 months அது போதும் இந்த சீசன் டேமேஜ் பண்றதுக்கு ரிசல்ட்ஸ் வைஸ். ரெண்டாவது பிளேயர் மிஸ்டேக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி, இன்ஜுரிஸ் மூணாவது, நாலாவது தி ஒன்லி அதர் ரீசன் அவருக்கு வந்து he has one more year on his contract. whether next year works or not பரவாயில்ல, let him see out his last season, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற I don't think you can go into a season without renewing that contract. You cannot go. யோசிச்சு பாருங்க, பிளேயர்ஸ் யோசிப்பாங்க இவனுக்கு நான் ஆடினா என்ன ஆடலினா என்ன, இவனோட லாஸ்ட் இயர் ஆஃப் தி கான்ட்ராக்ட், இவனுக்கு வந்து இவனுடைய வேலையே ஊசல் ஆடிட்டு இருக்கு, நான் எப்படி ஆடினா என்னடா அப்படின்னு யோசிப்பாங்க. So they are not definitely going to the season without renewing the contract. கண்டிப்பா they are renewing it or they are letting him go. I just feel okay, 3 வருஷம் கான்ட்ராக்டரா 2 வருஷம் நீ இருந்துட்ட, ஒரு வருஷத்துக்கான ஒரு ரெமுனரேஷன் மட்டும் நாங்க கொடுத்துறோம், அதனால you can take that and you can leave அப்படின்னு சொல்லிட்டா probably that's what they'll be thinking. But I think we have nothing else to play for, but Champions League obviously we have to qualify for Champions League. I don't know what you say now. நம்ம இப்ப மேட்ச் முடிச்சு என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இல்ல நீங்க predict பண்ண சொன்னீங்கன்னா I'll say he'll get sacked end of the season. Champions League கிடைக்குதோ கிடைக்கலையோ I think he'll get sacked. But anyway, லைவ் ஸ்ட்ரீம் அதோட முடிச்சுக்கலாமா என்ன? ஆமா மக்களே, thank you ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு சாரி சேஸ்தா ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாப்லனால வர முடியல, பட் thank you so much. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் லைக் இந்த ஸ்ட்ரீமை லைக் பண்ணல அப்படின்னா லைக்கையும் பண்ணுங்க. we will see you after எவர்டன் கேம். ஏன்னா எங்க 2 பேத்துக்குமே ஒரு பிரேக். ஏன் சேஸ் என்ன வச்சுக்கிறீங்க, இந்த கேமுக்கு மறுபடியும் ரிவ்யூ பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்மளே இந்த கேம்ல எல்லாமே பேசிட்டோம், திருப்பி ரிவ்யூ பண்ற அளவுக்கு எனக்கு எதுவா இருக்கானே எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால அப்படி ஒன்றும் பெருசா இல்ல இந்த கேம்ல பேசுறதுக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், ஒன்லி பாசிட்டிவ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஃபைட் கொடுத்தோம். கர்கஸ் had a good game, Birds had a good game, Soboslai had a good game, Mamadashvili had some good saves. அவ்வளவுதான். So yeah, that is about the review also. அதே சேர்த்து இதே வீடியோல முடிச்சாச்சு. ஸோ நாங்க வந்து எவர்டன் கேம் சண்டேவெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்க 2 பேரும் உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் ஃபுட்பால் கீட்பால்ல எதுவும் பார்க்காம ஜாலியா ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஏதோ ஒரு முட்டை தூக்கிட்டு நான் பால் வருவாப்ல, அது வரும்போது நம்ம பேசிக்கலாம், ஓகேவா? அது வரைக்கும் ஜாலியா போயிட்டு வாங்க. எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இதோட சீசன்ல முடிஞ்சதுப்பா ஒரு வழியா. இல்ல இன்னும் முடியல, இன்னும் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்களும் நானும் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் பாத்துக்கலாம், மெயின் ஸ்ட்ரெஸ் ஓவர், அவ்வளவுதான். ஆமா, பட் நீங்க இப்பதான் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் சார்பாவும் கௌதம் சார்பாவும் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4000 வந்தா லைவ் ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி இயருக்கு. ஸோ அதுதான். பட் எனிவே தேங்க்யூ. அண்ட்